அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 10th தமிழில் ஃபுல் ரிவிஷனாக ஒரு 500 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு செய்யுள், உரைநடை, இலக்கணம், புக் பேக் எல்லாம் உங்களுக்கு கலந்தா வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களோட குயிக் ரிவிஷனுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அன்னை மொழியே என்று தொடங்கும் கனிச்சாறு பாடலின் ஆசிரியர் யார்? கனி 2 சொல்லி நீ வந்திருக்கணும். அன்னை மொழியே என்று தொடங்கும் கனிச்சாறு பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம். மரபு நிலை திரியின் பிரிது பெரிதாகும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? மரபு நிலை திரியின் பிரிது பெரிதாகும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். உலகியற்றேற்றல், பாவிய கொத்து ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? பாவிய கொத்து, அந்த உலகியற்றேற்றல் அது தவறு. பாவிய கொத்து ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று போற்றியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலை எழுதியவர் யார்? 1856 எழுதியவர் கால்டுவெல். நெல்லின் உமி, கேழ்வரகின் உமி முதலியவற்றை குறிக்கும் சொல் எது? இதற்கு பார்த்தீங்கன்னா நெல்லோட உமி, கேழ்வரகு உமினா அதை குறிக்கும் சொல் உமி என்பதாகும். தமிழ்நாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாட்டு காந்தி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் திருவிக. தமிழ் சொல்வளம் என்னும் உரைநடை பகுதி எந்த நூலிலிருந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது? தமிழ் சொல்வளம் இது சொல்லாய்வு கட்டுரைகள், அந்த நூலிலிருந்து எடுத்து வழங்கப்பட்டுள்ளது. மொழிஞாயிறு என்று அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர், அவரோட தான் அந்த சொல்லாய்வு கட்டுரைகள், தேவநேய பாவாணர் அவர்கள். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? அவர் புக் பேக்கில் இருக்கும் கா சச்சிதானந்தன் அவர்கள். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களில் கொழுந்து வகை என்பதில் துளிர் அல்லது தளிர் என்பது எதனை குறிக்கும்? துளிர் அல்லது தளிர் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்தை குறிக்கும். கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? கரும்போட நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்தாடை என பொருள்படும். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை முதலியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டையெல்லாம் என்ன வகையில் வரும் பார்த்தீங்கன்னா மணி வகையின் கீழ் வரும். இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டர மொழிதல் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிலேடை அணி என்று அழைக்கப்படுகிறது. சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படும் தமிழறிஞர் யார்? சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார். ஆழிக்கு இணை என்ற பாடலில் தமிழ் அழகனார் தமிழை எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆழிக்கு இணை, ஆழினா கடல், தமிழை கடலுடன் ஒப்பிடுகிறார். தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? தமிழ் அழகனார் பார்த்தீங்கன்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் பட வருவது எவ்வணி? அதுதான் நம்ம பார்த்தோம். புக்கில் செங்கல்பட்டுக்கு ஒரு போவார், எந்த ஊர் போகிறீங்க, காலில் காயம் என்னன்னு பார்த்துருப்போம். அந்த அணி தான் பார்த்திங்கன்னா ஸ்லேடை என இரட்டர் மொழிதல் அணியின் மற்றொரு பெயர். அல்லது ஒரு சொல் இரு அல்லது தொடர் இரு பொருள்பட வருவது இரட்டர் மொழிதல் அணி அல்லது மற்றொரு பெயர் ஸ்லேடை என்பதாகும். வேப்பம்பூ மிதக்கும் வெண் வயிற்று செங்கன் பள்ளி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? வேப்பம்பூ மிதக்கும் வெண் வயிற்று செங்கன் பள்ளி இது குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. இந்த வரி. உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் யார்? உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? அவருடைய புதிய உரைநடை இந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றார். கலந்து உறைந்த கற்பனை பாவாணர் என்று பாராட்டியவர் யார்? கலந்து உறைந்த கற்பனை பாவாணர் என்று பாராட்டியவர் திருவிக அவர்கள். முகம் பார்ப்பதற்கு கண்ணாடி தேவை, அதுபோல அகத்தை பார்ப்பதற்கு எது தேவை என உரைநடை கூறுகிறது. முகம் பார்க்க கண்ணாடினா அகம் பார்க்க இலக்கியம் தேவை என உரைநடை குறிப்பிடுகிறது. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற பாடலடி உணர்த்தும் இரு பொருள்கள் யாவை? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற பாடலடி உணர்த்தும் இரு பொருள்கள் தமிழ் மற்றும் கடலை. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் மொத்தம் முதல் எழுத்து, அதில் உயிரெழுத்து சார்ந்த 30 எழுத்துக்கள் தான் சார்பெழுத்து. அது 10 வகைப்படும்.
செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது, அதற்கு பெயர் தான் செய்யுளிசை அளபடையாகும். செய்யுளிசை அளபடையின் வேறு பெயர் என்ன? அதனுடைய வேறு பெயர் தான் பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடை என அழைக்கப்படுகிறது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அளபடை எது? கெடுப்பதும், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை பயின்று வந்துள்ளது. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது எது? அந்த அளபடை தான் இன்னிசை அளபடையாகும். உரணசெய்யி உள்ளம் துணையாக சென்றார், இத்தொடரில் உரணசெய்யி என்பதில் பயின்று வந்துள்ள அளபடை எது? ஈ கொண்டு முடிஞ்சா நம்ம பார்த்துருக்கோம், சொல்லிசை அளபடையாகும். ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது, அதற்கு பெயர் என்ன? ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடையாகும். ஒற்றளப்படையில் எத்தனை மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும்? ஒற்றளப்படையில் பார்த்தீங்கன்னா 10 மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கும் சேர்ந்து தான் வரும், 11 தான் சரியான விடை. ஒற்றளப்படையில் மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து அளவெடுக்கும் பிரிதொரு எழுத்து, அந்த எழுத்து தான் ஆயுத எழுத்தாகும். தனித்து நின்று பொருள் தரும் எழுத்து அல்லது எழுத்துக்களின் கூட்டம் எவ்வாறு அழைக்கப்படும்? தனித்து நின்று பொருள் தரும் எழுத்து, அந்த எழுத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொல், பதம், மொழி என்று அழைக்கிறோம். மொழி எத்தனை வகைப்படும் என நன்னூலார் குறிப்பிடுகிறார்? மொழி வந்து 3 வகைப்படும் என நன்னூலார் குறிப்பிடுகிறார். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது எவ்வகை மொழி? அந்த மொழி தான் தனிமொழியாகும். அந்தம், அந்தமான் இச்சொற்கள் எவ்வகை மொழிக்கு சான்றாக அமைகின்றன? இதில் நம்ம வேங்கை, வேகின்ற கை, வேங்கை அப்படின்னு 2 பிரிச்சிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா பொதுமொழிக்கு சான்றாக அந்தம், அந்தமான் குறிப்பிடப்படுகிறது. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது காலம் காட்டாமல் உணர்த்தி நிற்பது எது? அதன் பெயர் தான் தொழிற்பெயர் ஆகும். நடத்தல், வாழ்தல் என்பன எவ்வகை தொழிற்பெயர்? இதில் தள்ளுங்கிறதுனால இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல், அதற்கு பெயர் என்ன? விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர். சுடுங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். அதே சூடுன்னு வந்தால் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு பார்த்துருக்கோம். கெடு, சுடு என்பன முறையே கேடு, சூடு என மாறுவது பார்த்தோம். அது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை பெற்று வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதற்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் தான் வினையாளனையும் பெயராகும். தொழிற்பெயர் எத்தன்மைகளுக்கு உரியதாக அமையும்? பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா படற்கைக்கே உரியதாக அமையும். வினையாளனையும் பெயர் எத்தன்மைகளுக்கு உரியதாக அமையும்? ஆப்ஷனில் பாருங்க, வினையாளனையும் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மூவிடங்களுக்கும் உரியதாக அமையும். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் அமைந்துள்ள வினையாளனையும் பெயர் என்ன? கேட்டவர் என்பதுதான் வினையாளனையும் பெயர். வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? வவ்வல் அப்படிங்கிறது உயிரெழுத்து என்பது இணையான தமிழாக்கம். கான்சனன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? கான்சனன்ட் என்பது மெய்யெழுத்தை குறிக்கும். ஹோமோகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஹோமோகிராஃப், இதை வந்து ஒப்பெழுத்து, ஒரே எழுத்து வடிவம் வேறு பொருள். ஹோமோகிராஃப்ங்கிறது ஒப்பெழுத்தாகும். கற்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கற்பாவை இந்த நூலின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். பின்வருவனவற்றுள் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது? இதில் ஓடா, கேளா அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். இதில் ஓடா குதிரை என்பது தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே என்று தமிழின் சிறப்பை பாடியவர் யார்? அவர்தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். அடுக்குத்தொடர் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குத்தொடரில் சொற்களை பிரித்தால் பொருள் தரும், தராதுங்கிறது தவறான கூற்று. பின்வரும் நூல்களில் பெருஞ்சித்திரனார் படைக்காத நூல் எது? இதில் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவி, பள்ளிப்பறவைகள் இதெல்லாம் அவரால் பள்ளிப்பறவைகள் இது வந்து பார்த்திங்கன்னா அவரால் இயற்றப்படாத. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்தெல்லாம் அவரால் இயற்றப்பட்ட நூலாகும். ஆகா என்னே தமிழின் இனிமை இது எவ்வகை வாக்கியம்? இது உணர்ச்சி குறி, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்தாவே இது உணர்ச்சி வாக்கியமாகும். புறநானூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மற்றும் திணைகளின் எண்ணிக்கை முறையே என்னென்ன? புறநானூரில் 400 பாடல்கள் உள்ளன. திணைகள் மட்டும் பார்த்திங்கன்னா 11. இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினையச்சம் எது?
வினையெச்சம் ஊ ஈ கொண்டு முடியும். இதில் பார்த்திங்கன்னா வந்து என்பது இறந்த கால வினையெச்சமாகும். மறைமலை அடிகள் அவர்களின் ஞானசாகரம் இதில் எவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றது? அவருடைய ஞானசாகரம் பார்த்திங்கன்னா அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் பெற்றது. களிறு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? களிறு அதனுடைய எதிர்ச்சொல் களிறுங்கிறது ஆண் யானை குறிக்கும், பிடிங்கிறது பெண் யானையை குறிக்கும். திருக்குறளில் நடுவு நிலைமை அதிகாரத்திற்கு பிறகு வரும் அதிகாரம் எது? நடுவு நிலைமைக்கு பின்னாடி வரும் அதிகாரம் கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரமாகும். பின்வருவனவற்றுள் வினைத்தொகை எது? வினைத்தொகை முக்காலத்திற்கு எது வரும்? வளர்மதி, வளர்கின்ற மதி, வளரும் மதி என்பதுதான் வினைத்தொகையாகும். கம்பராமாயணம் எந்த காண்டத்தில் குகப்படலம் இடம்பெற்றுள்ளது? கம்பராமாயணத்தில் குகப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் அயோத்தியா காண்டமாகும். முல்லைப்பாட்டு அகநானூற்று நூல்களுள் எத்தனையாவது வரிசையில் இடம்பெற்றுள்ளது? முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா முதலாவது வரிசையில் இடம்பெற்றுள்ளது. தூசு என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன? தூசு என்னன்னா, இது தூசுன்னு வராது, துகிர்ன்னு நினைக்கிறேன். இது பட்டு துணி என பொருள்படும். யாழ் நூலில் எத்தனை நரம்புகள் இருந்ததாக குறிப்புள்ளது? யாழ் நூலில் எத்தனை நரம்புகள்னா 14 நரம்புகள் உள்ளதாக குறிப்பு உள்ளது. மொழிஞாயிறு என்றழைக்கப்படும் தேவநேய பாவாணர் எத்தனை மொழிகளில் சொல்லாராய்ச்சி செய்துள்ளார்? அவர் பார்த்திங்கன்னா 42 மொழிகளில் சொல்லாராய்ச்சி செய்துள்ளார். சிறுபஞ்ச மூலம் நூலில் உள்ள கருத்துக்கள் எத்தனை? பஞ்சம், இதில் 5 கருத்துக்கள் உள்ளன. திரிகடிகம் நூலின் ஆசிரியர் யார்? திரிகடிகத்தை இயற்றியவர் நல்லாதனார் அவர்கள். குறுந்தொகை பாடல்களின் குறைந்தபட்ச அடிவரையறை என்ன? குறுந்தொகையில் எத்தனை அடி சிற்றலை எத்தனை அடி பெயரலைன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 அடி சிற்றலை கொண்டுள்ளது. பரிபாடல் எந்த நூல்களுள் ஒன்று? பரிபாடல்லாம் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல். வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம் எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். தமிழ் விடு தூது நூலில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதில் 268 கன்னிகள் உள்ளன. கலிங்கத்து பரணி எவ்வகை இலக்கியம்? கலிங்கத்து பரணி இது ஒரு சிற்றிலக்கியமாகும். பெரிய புராணம் யாரை பற்றி பாடுகிறது? பெரிய புராணம் நாயன்மார்களை பற்றி பாடும் நூலாகும். பொருந்தாத ஒன்றை கண்டறிக கீழ்கண்டவற்றுள் எது காப்பியம் இல்லை? இதில் பார்த்தோன்னே சொல்லிடுமோ, புறநானூறு என்பது காப்பியம் கிடையாது. இலக்கண விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? இலக்கண விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வைத்தியநாத தேசிகர் அவர்கள். சொற்பொருள் பின்வரு நிலையணி என்றால் என்ன? ஒரு சொல் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் பொருள் தருவதுதான் சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும். எயினியர் என்பதன் பொருள் என்ன? எயினியர் அவங்க வேட்டுவர் குல பெண்ணாவார். அகநானூறு நூலின் வேறு பெயர் என்ன? அகநானூறு இது நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. புறநானூறு பாடல்களில் அதிகம் பாடியவர் யார்? புறநானூறு பாடல்களில் அதிகம் பாடியவர் ஔவையார் அவர்கள். முதுமொழி காஞ்சி என்ற நூலின் வேறு பெயர் என்ன? முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. 10 பாட்டு நூல்களும் சிறிய நூல் எது? இது பார்த்துருக்கோம், முல்லைப்பூ சின்னதாக இருக்கும், அதான் 10 பாட்டு நூல்களில் முல்லைப்பாட்டு சிறிய நூலாகும். 10 எதை பற்றி பாடுகிறது? 10 பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களை பற்றி பாடும் நூலாகும். கபிலர் பாடிய அகப்பொருள் நூல் எது? கபிலர் இவர் கலித்தொகையில் குறிஞ்சி துணை நூலை குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் ஆவார். நெய்தல் திணைக்குரிய தெய்வம் எது? இந்த 5 திணைகளில் தெய்வம் முக்கியம், அடிக்கடி இதை நம்ம சொல்கிறோம். நெய்தல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருணன் தெய்வமாவார். அகப்பொருள் இலக்கணம் கூறும் நூல் எது? அகப்பொருள் இலக்கணம் பற்றி பேசும் நூல் தொல்காப்பியமாகும். தாமிரபரணி ஆற்றின் பாயும் திசை எது? தாமிரபரணி கிழக்கு நோக்கி பாய்கிறது. கூத்தர ஆற்றுப்படை என்பது எந்த நூலின் வேறு பெயர்? கூத்தரர் ஆற்றுப்படை இது மலைபடுகடாம் நூலின் வேறு பெயராகும். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆயுத எழுத்து தலையில் பிறக்கும். வல்லினம் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? வல்லினம் மார்பில் பிறக்கும். மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் பிறக்கின்றன. இடையின எழுத்துக்கள் எரளவளல பிறக்கும் இடம் எங்குன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் பிறக்கின்றன. யாகாவார் ஆயனும் நாகாக்க இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? அந்த யாகாவார் ஆயனும் நாகாக்க இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் அடக்கமுடைமை.
அகராதி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? அவர் வீரமா முனிவர். தமிழ் சொல்வளம் கட்டுரையில் உள்ள வகைப்பாடுகள் எத்தனை? தமிழ் சொல்வளம் கட்டுரையில் 4 வகைப்பாடுகள் உள்ளன. ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் மொத்தம் எத்தனை? மறக்க மாட்டோம், 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். நெடுநல் வாடை நூலின் ஆசிரியர் யார்? நெடுநல் வாடையை இயற்றியவர் நக்கீரர். கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் உள்ளன. சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை யாது? சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 30 காதைகள் உள்ளன. மணிமேகலை நூலில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை என்ன? மணிமேகலையிலும் பார்த்தீங்கன்னா 30 காதைகள் உள்ளன. கூற்று: உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. காரணம், அம்மாநாட்டுக்கு முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். இதில் அது கொஞ்சம் டைப்பிங்கில் போயிடுச்சு. HTML கோடுக்குள்ளே வரப்புனா அது சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் கூற்று சரி, காரணம் தவறு. பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் தான் இதில் அப்சலி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதனால் கூற்று சரி, காரணம் தவறான ஒன்று. பொறுத்துக: தாவரங்களின் இளம் பயிர் பெயர்கள். மகரந்தம், நாற்று, கன்று, அரும்பு. இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். மகரந்தம்னா பூவின் விரிந்த நிலை, நாற்று நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலை, கன்று மா, புளி முதலியவற்றின் இளநிலை, அரும்புங்கிறது பூவின் தோற்ற நிலையை குறிக்கும். தவறான இணையை கண்டறிக. நூல் மற்றும் நூல்வெளி. கனிச்சாறு பெருஞ்சித்திரனார், புதிய உரைநடை, ரைட்டு, 6ஆம் திணை. நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம். இதை தொகுத்தவர் தான் சக்திவேல். இதை இயற்றியவர் சு. சக்திவேல் என்பது தவறான இணை. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபனில் யான் ஒருவன் அன்றே. இப்பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யார்? வாழையடி வாழையென வந்த இந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர் ராமலிங்க அடிகளார். கூற்று: திருவள்ளுவர் தவச்சாலை மற்றும் பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். இவர் திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூரில் இவற்றை அமைத்துள்ளார். இது காரணம். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பொறுத்துக: சொல்லும் பொருளும் பாருங்க. முல்லைப்பாட்டு. நனந்தலை உலகம்னா என்ன? நேமி, கோடு, இன்னா. இன்னானா துன்பம், கோடுன்னா மலை, நேமின்னா வலம்புரி சங்கு, நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். இதில் அப்படி பாருங்க. நனந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமி வலம்புரி சங்கு, கோடுன்னா மலையை குறிக்கும், இன்னானா துன்பம் என பொருள்படும். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடல் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டை பாடியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. பல் புழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. இக்குறட்பாவில் கொள்குறும்பு என்பதன் பொருள் என்ன? கொள்குறும்பு குறுநில மன்னர்களின் தொல்லை என பொருள்படும். பொறுத்துக: இலக்கண குறிப்பு. மூதூர், உருதுயர், கைதொழுது, தடக்கை. மூதூர்னா பண்புத்தொகை, உருதுயர் வினைத்தொகையில் வரும், கைதொழுது கையால் தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை என்பது உரிச்சொற்றடை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. மாநிறம் இச்சொல்லின் சரியான இலக்கண குறிப்பு என்ன? மாநிறம் கண்டிப்பாக இது உரிச்சொற்றடரை குறிக்கும். கூற்று: கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் கேட்டவர் என்பது வினையாளனையும் பெயர், பாடல் என்பது தொழிற்பெயர். காரணம், வினையாளனையும் பெயர் காலம் காட்டும், தொழிற்பெயர் காலம் காட்டாது, படற்கைக்கு மட்டுமே உரியதாய் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் சரியான விளக்கம் என்பது தான் சரியான ஒன்று. ஆப்ஷன் சி. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் என்று தொடங்கும் முல்லைப்பாட்டின் அடிகள் எவ்வகை செய்தியை குறிப்பிடுகின்றன? சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றி. இது பார்த்தீங்கன்னா நிமித்தம் கேட்டல் என்பதை குறிப்பிடுகின்றன. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விரிச்சி என்று அழைக்கிறோம். தவறான இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா டொர்னோடோ நிலநடுக்கம் என்பது தவறான இணையாகும். இந்திய நாடாளுமன்றத்தில் எந்த ஆண்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாபெரும் மனிதர் ஒருவர் தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டார்? அவர் பார்த்தீங்கன்னா யாருமில்ல, பெரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள். நாகலிங்க மரம் இன்னும் ஜீவித்திருக்கிறது என்ற வரியை குறிப்பிட்ட தற்கால கதம்பம் என்ற கதையின் ஆசிரியர் யார்? அந்த தற்கால கதம்பம் என்ற நூலின் ஆசிரியர் கு. அழகிரிசாமி. பொறுத்துக: புயல்களுக்கு பெயரிட்ட நாடுகள். கஜா இது எந்த நாடுன்னு பாருங்க? இலங்கை. பேட்டி புயல், பெய்டி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. லெகர் புயல் இந்தியா. இதோட ஹூத் புயல் ஓமன்.
அது கடைசி ஒன்று தவறுன்னு நினைக்கிறேன். அந்த புயல் வந்து ஓமனால் பெயரிடப்பட்டது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது மற்றும் தமிழகம் இந்தியாவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம், இந்தியாவில் தமிழகம் வந்து முதலிடத்தில் உள்ளது. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று தென்றல் காற்றை சிலப்பதிகாரத்தில் வர்ணித்தவர் யார்? அவர் வந்து இளங்கோ வடிகள். கூற்று பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் பலவட்டடை சொக்கநாத புலவர். காரணம், இதில் தென்றல் காற்று பெண்ணுறுத்தியால் தூது அனுப்பப்பட்ட பயன்படுத்தப்படுகிறது. தென்றல் காற்று வந்து பெண்ணுறுத்தியால் தூது அனுப்ப பயன்படுத்தப்படுகிறது. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றின் வேறு பெயர் என்ன? இது அடிக்கடி பார்த்துருக்கோம். மேற்கு திசைனாவே கோடை, வடக்கு வாடை, தெற்கு தென்றல், கிழக்கு கொண்டல்னு வரும். கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது. பொறுத்துக காற்றின் திசைகளும் பெயர்களும். தெற்கு பார்த்தோம் தென்றல், வடக்கு வாடை, கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. வாடைக்காற்று வீசும்போது எவ்வகையான உணர்வு ஏற்படும் என பாடநூல் கூறுகிறது? 10ஆம் வகுப்பு பாடநூல் பார்த்தீங்கன்னா வாடைக்காற்றுனா ஊதை காற்று, குளிர்ச்சி. கிபி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ் என்பவர் எந்த கடலின் வழியாக பருவக்காற்றின் உதவியால் முசிறி துறைமுகத்திற்கு நேராக கப்பலில் பயணிக்கும் நேரே கப்பலில் பயணிக்கும் புதிய வழியை கண்டுபிடித்தார்? ஹிப்பாலஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் வழியாக பயணிக்கும் பொழுது தவறான இணையை கண்டறிக. இதில் பார்த்தோம்னா அகநானூறு மாங்குடி மருதனார் என்பது தவறான ஒன்று. மலர்தலை உலகத்து மல்கு கடல் சூழ்ந்த இப்பரிபாடல் அடியில் மலர்தலை உலகம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மலர்தலை இது வந்து வினை தொகையை சாரும். பரிபாடல் எவ்வகை பாக்களால் ஆனது? பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா பரிபாட்டு என்ற பாக்களால் ஆனது. கூற்று பரிபாடலில் மொத்தம் 70 பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர். காரணம், ஆனால் இன்று நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் எண்ணிக்கை 24 மட்டுமே. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல என்னும் பரிபாடல் வரிகளில் ஊழ் ஊழ் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஊழ் ஊழ்ங்கிறது அடுக்கு தொடரை சாரும். உலகம் 5 பூதங்களால் ஆனது என்று குறிப்பிட்ட தொல்காப்பியரின் கூற்றோடு ஒத்துப்போகும் 10ஆம் வகுப்பு அறிவியல் பகுதி பாடல் எது? இதில் உலகம் 5 பூதங்களால் ஆனது, அது கண்டிப்பாக பரிபாடல் பாடல் பகுதியை சாரும். பொறுத்துக பரிபாடல் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா விசும்பு. இது நம்ம நேற்று கூட கமெண்ட்ஸில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தோம். விசும்பு அப்படின்னா என்ன? விசும்பு வானம், ஊழி யுகம் அல்லது நீண்ட காலம், பீடுன்னா சிறப்பு, ஈண்டி அப்படின்னா பூமி அப்படின்னு பொருள் வரும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் என்ற பேரண்டத்தின் அமைப்பை பற்றி பாடியவர் யார்? அவர்தான் மாணிக்க வாசகராவார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் என்ற மாணிக்க வாசகரின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல், அந்த நூல் திருவாசகம் ஆகும். அமெரிக்கா வானியலறிஞர் எட்வின் கப்பில் பேரண்டம் விரிவடைந்து கொண்டு போகிறது, அதாவது விரிவடைந்துட்டே இருக்குன்னு நிரூபித்த ஆண்டு, அந்த ஆண்டு 1929ஆம் ஆண்டு. கூற்று செயற்கை நுண்ணறிவு என்ற சொல் முதலில் 1956இல் ஜான் மெக்கார்த்தி என்பவரால் பயன்படுத்தப்பட்டது. காரணம், ஜான் மெக்கார்த்தி செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய உலகிலேயே முதலாக மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ரோபோவின் பெயர், அந்த ரோபோவின் பெயர் தான் பெப்பர் ஆகும். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா சோபியோ ரோபாவுக்கு குடியுரிமை வழங்கியது. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவை தான் கொடுத்துருக்கோம். உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியாரின் கவிதை வரிகள் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது? பாரதியார் யாரை பற்றி பாடுறாருன்னா காற்றை பற்றி. பொறுத்துக வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன் என்ன வரும்? தேரை ஓட்டும் பாகன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ்நாடன் 5ஆம் வேற்றுமை தொகை. பொற்சிலை பொன்னாலான சிலை 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. குகை குகை 4ஆம் குகைக்கு குகை, அப்போ கூவுறதுனால 4ஆம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. தொகைநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர்கள் மொத்தம் 6 வகைப்படும்.
தொகாநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை? தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகைப்படும். தொகை 6, தொகா 9. கூற்று அண்ணன் காட்டினார் என்பது எழுவாய் தொடராகும். காரணம் எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடராகும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. நண்பாப்படி இது எவ்வகை தொகாநிலை தொடர்? நண்பாப்படி கண்டிப்பாக இது ஒரு வெளித்தொடராகும். பாடினால் கண்ணகி இத்தொடரின் வகையாது. பாடினால் கண்ணகி கண்டிப்பாக இது வினைமுற்று தொடராகும். தவறான இணையை கண்டறிக. வந்தாடு, தேடி வந்தான், மாமுனி, மற்றொன்று. இதில் பார்த்தீங்கன்னா எது தப்புன்னா வந்த ஆடு கண்டிப்பாக பெயரச்சந்தான் வரும். வினையச்ச தொடர் என்பது தவறு. காசிக்காண்டம் நூலின் ஆசிரியர் யார்? அவர்தான் அதிவீர ராம பாண்டியராவார். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் என்று போற்றப்படும் தமிழ் மன்னர் தான் அதிவீரராம பாண்டியர். அவருடைய இன்னொரு பெயர் தான் சீவளமாறன் என்பதாகும். வெற்றி வேர்க்கை என்பது என்று அழைக்கப்படும் நீதி நூலின் வேறு பெயர் என்ன? இதை அடிக்கடி பார்த்துருக்கோம். வெற்றி வேர்க்கையின் வேறு பெயர் நருந்தொகை என்பதாகும். பொறுத்துக காசிக்காண்டம் குறிப்பிடும் விருந்தோம்பல் முறைகள். முகமன் கூறல் அப்படின்னா நலம் வினவுதல், நல்மொழி கூறல், இன்முகத்துடன் நோக்கல், எட்டடி நடத்தல், பின்தொடர்ந்து செல்லல், அருகு அமர்தல், அருகில் அமர்ந்து பேசுதலை குறிக்கும். விருந்தினனாக ஒருவன் வந்தெதிரின் வியத்தல் என்று தொடங்கும் காசிக்காண்ட பாடல் குறிப்பிடும் இல்லற ஒழுக்கங்கள் எத்தனை? அந்த ஒழுக்கங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஒழுக்கங்களை குறிப்பிட்டுள்ளார். நெருணை வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூற்று பாடலில் வரும் இரும்புடை பழவால் வைத்தனன் என்ற வரி உணர்த்தும் வீட்டின் தலைவனின் நிலை என்ன? வறுமையிலும் விருந்தினருக்கு உணவளிக்க தன் வாளை அடகு வைத்தல் என்ற நிலையாக இருந்தது. அன்று மாண்டனன் அணினன் என்று கம்பராமாயணத்தில் யாரை குறிப்பிட்டு பாடப்பட்டுள்ளது? அன்று மாண்டனன் அணிலன், இது வாலியை குறிப்பிட்டு பாடப்பட்டுள்ளது. கூற்று முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். காரணம் சிலப்பதிகார மாநாடுகளை நடத்தி தமிழர்களை ஒருங்கிணைத்த பெருமை இவருக்கு உண்டு. அது கூற்று சரி. சிலப்பதிகார மாநாடுனாவே மாப்போசி தான். காரணம் தவறான ஒன்று. கலிங்கத்து பரணி நூலில் விருந்தோம்பல் பற்றி வரும் வரிகளில் உணவிடுபவரின் முகமலர்ச்சியை எதனுடன் ஒப்பிட்டுள்ளார் சயங்கொண்டார்? அவர் பார்த்தீங்கன்னா மலரும் தாமரையுடன் ஒப்பிட்டுள்ளார். தவறான இணையை கண்டறிக. விருந்தோம்பல் சொற்கள் இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பரிந்து அப்படின்னா வெறுப்புடன் என்பது தவறான ஒன்று. மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் மற்றும் அதன் மொத்த அடிகள் முறையே என்னென்ன? மலைபடுகடம் பார்த்தோம். இதனுடைய வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மொத்த அடிகள் 583 அடிகள் கொண்டது. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னன் செய் நன்னனாவான். கூற்று விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். காரணம் திருவள்ளுவரும் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று விருந்தினரை உபசரிக்க முடியாத தன் நிலையை எண்ணி வருந்திய சிலப்பதிகார கதாபாத்திரம் யார்? அவர் கண்ணகி ஆவார். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்னும் கம்பராயன வரிகள் எந்த நாட்டின் விருந்தோம்பல் சிறப்பை கூறுகிறது? அது கோசல நாட்டின் விருந்தோம்பல் சிறப்பு. பொறுத்துக விருந்தோம்பல் உணர்த்தும் நூல்கள். அள்ளினாயினும் விருந்துவரின் உபக்கும் இந்த வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் சரிதான். நற்றினை. மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன் கொன்றைவேந்தன் விருந்தினரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பொருணராற்றுப்படை. உரை கிணற்று புறச்சேரி புற 400 என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கீரா. காரணம் இவர் எழுத்து இதழில் எழுதத் தொடங்கி வட்டார வழக்கை தமிழ் இலக்கியத்தில் நிலைநாட்டினார். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. கரம்பை என்ற கரிசல் வட்டார சொல்லின் பொருள் என்ன? கரம்பை அப்படின்னா மேட்டு நிலம் அல்லது தரிசு நிலத்தை குறிக்கும். பொறுத்துக வட்டார வழக்கு சொல் பாருங்க. பாய்ச்சல் அப்படிங்கிறது பாத்தி, அதாவது நீர் பாயும் இடம். சுவல் அப்படிங்கிறது தோல். கவ்வி அப்படின்னா கஞ்சி குடிக்கும் பாத்திரம். களத்தரிசம் அப்படின்னா முற்றம் என பொருள்படும். தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் என்று பார்த்தோம். அதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இடையில் உருபுகள் மறையாமல் வெளிப்பட்டு வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? அதில் 2 அல்லது மேற்பட்ட தொடரில் உருபுகள் வேற்றுமை உருபுகள் மறையாமல் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொகாநிலை தொடர் என அழைக்கிறோம்.
கூற்று பாருங்க, வேற்றுமை உருபுகள் ஐயால் கூ என்னது கண் என்பனாகும். முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் யார்? அவர் ரணிய முட்டத்து பெருங்குன்றார் பெருங்கவுசியனார் ஆவார். பொறுத்துக. அசையி அப்படின்னா என்ன? கடும்பு, நரலும், படுகர். இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி. அசையினா இளைப்பாரி, கடும்பு சுற்றம், நரலும் ஒலிக்கும், படுகர் அப்படின்னா படுக்கை என பொருள்படும். வேலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? வேலம்னா யானையை குறிக்கும். மலைபடுகடாம் பாடலில் குறிப்பிடப்படும் இரவை என்ற சொல்லின் பொருள் என்ன? இரவை அப்படின்னா யாசகம் கேட்பவர் அல்லது கூத்தர் என பொருள்படும். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன் அவர்கள். அவர்களின் எந்த நூலுக்கு 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? அந்த நூல் கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலாகும். அண்ணனும் தம்பியும் இவ்வாறு என்ற உறுப்பு வெளிப்படையாக வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? வெளிப்படையா வந்ததுன்னா அது எண்ணுமையாகும். முறுவல் பேசினால் இத்தொடரில் அமைந்துள்ள தொகை எது? முறுவல் பேசினால் இது அன்மொழி தொகையை சாரும். சரியான இணையை தேர்ந்தெடுக்க நூல் மற்றும் ஆசிரியர். இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியான ஒன்று. 6ஆம் திணை கு. சிவராமன், திருக்குறள் தெளிவுரை வ.உ.சி., சிறுவர் நாடோடி கதைகள் கீராவால் இயற்றப்பட்டது. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார்? பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனையாவது திருமொழியாக அமைந்துள்ளது? அது 5ஆம் திருமொழியாக வந்துள்ளது. மதுரை சென்றார், இது எவ்வகை தொகை? மதுரைக்கு சென்றார், இது 4ஆம் வேற்றுமை தொகையை சாரும். காலம் கறந்த பெயரச்சம் என அழைக்கப்படுவது என்ன? அது முக்கியமான கேள்வி. அது வினைத்தொகையாகும். செய்கோளம், விகாரக்கோளம் என்பன எவ்வகை தொகைக்கு சான்றுகள்? கண்டிப்பாக இதெல்லாம் 3 காலத்துக்கு வரதுனால வினைத்தொகையை சாரும். செங்காந்தல் இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதி மற்றும் தொகை வகை அது. செங்காந்தல் செம்மை கூட்டல் காந்தல் ஈறுபோதல், இது பண்பு தொகையை சாரும். மார்கழி திங்கள், சாரை பாம்பு ஆகிய சொற்கள் எவ்வகை தொகைக்கு சான்றுகளாகும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை, சிறப்பு பெயர் பொது பெயர் வரும். அதனால இருபெயரொட்டு பண்பு தொகையே ஆகும். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது, அதற்கு பெயர் தான் உவமை தொகையாகும். கூற்று அண்ணன் தம்பி என்பது உம்மை தொகை. காரணம் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை எனப்படும். இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பீடு என்ற சொல்லின் பொருள் என்ன? பீடுன்னா பெருமை அல்லது சிறப்பு என பொருள்படும். ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய உலக புகழ்பெற்ற நூலின் பெயர் என்ன? அது எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், காலத்தின் சுருக்கமான வரலாறு. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்திய அமெரிக்க வானியல் அறிஞர் அவர்தான் ஜான் வீலர் ஆவார். கூற்று ஸ்டீபன் ஹாக்கிங் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கணக்கியல் பேராசிரியராக பணியாற்றினார். ஐன்ஸ்டைனுக்கு பின் அந்த பதவியை வகித்த பெருமை இவருக்கு உண்டு. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, இது முக்கியமான கேள்வி, 105 ஆகும். வாளால் அறுத்துச் சுடனும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்று பாடிய ஆழ்வார் யார்? அவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் இறைவனை எவ்விடத்து இறைவனாக உருவகித்து பாடுகிறார்? இறைவனை பார்த்தீங்கன்னா வித்துவக்கோட்டு இறைவா அப்படின்னு உருவகித்து பாடுகிறார். வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கேரள மாநிலத்தில் பாலக்காட்டில் அமைந்துள்ளது. கூற்று குலசேகர ஆழ்வாரின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. காரணம் இவர் வடமொழியிலும் தென்மொழியிலும் வல்லவராக திகழ்ந்தார். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பரிபாடல் நூலில் வரும் ஊழி என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? ஊழி நீண்ட காலப்பகுதி, யுகம் என பொருள்படும். ஒரு விரலை காட்டி இது சிறியதோ பெரியதோ என்று கேட்பது எவ்வகை வலு? கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு வினாவலு, காமிக்கிறதே ஒரு விரல். இதில் சிறியதா பெரியதாங்கிறது வினாவலுவை சாரும். சென்னைக்கு வலியது என்ற வினாவிற்கு உத்தரவாசி விற்கப்படுகிறது என்று கூறுவது எவ்வகை வலு? கண்டிப்பாக இது விடைவலு ஆகும். பொறுத்துக வலுவமைதி வகைகள் மற்றும் சான்றுகள். இதில் திணை வலுவமைதி, இதில் பார்த்தோன்னே சொல்லிடுமோ என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. பால் வலுவமைது வாடாராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து தாய் கூறுவது. இட வலுவமைது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். அடுத்தது கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார். இதற்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
குயிலின் சத்தம் என்று கூறாமல் குயில் கூவும் என்று கூறுவது எவ்வகை வளாநிலை? கண்டிப்பாக இதை என்னன்னு சொல்லுவோம், மரபு வளாநிலை என்று அழைப்போம். கத்துக்கடலை தாண்டி வந்தான். இத்தொடரில் கத்துக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? கத்துக்கடல் இது கண்டிப்பாக வினைத்தொகை, 3 காலத்துக்கும் வரும். ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற உயரிய விருது எது? ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிபர் சுதந்திர விருது பெற்றுள்ளார். தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, குறிப்புகள் பாருங்க மனிதனை விட வேகமாக முடிவெடுப்பும் உணர்ச்சிகள் அற்றது. இதற்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தலைப்புக்கு குறிப்புகள் பொருத்தமான ஒன்றாகும். உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பது உயிரிழப்படை, அது எத்தனை வகைப்படும்? உயிரிழப்படை பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை எவ்வகை எழுத்துக்களில் மட்டுமே நிகழும்? சரிதான், செய்யுளிசை அளபடை பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்களில் மட்டுமே நிகழும். சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் வந்த பண்டங்களை ஆவணமிட்டு முத்திரை பதிக்கும் சுங்க அதிகாரி அலுவலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அந்த சுங்க அதிகாரி அலுவலகம் பார்த்தீங்கன்னா புலிப்பொறி சாலை என்று அழைக்கப்பட்டது. கூற்று பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நடுவுநிலை தவறாமல் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது வாணிபம் செய்தனர். காரணம் இச்செய்தியை பட்டினப்பாலை நூல் விரிவாக குறிப்பிடுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியான விளக்கம். இந்த கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொறுத்துக. பட்டினப்பாலை குறிப்பிடும் இறக்குமதி பொருட்கள். வடமலையிலிருந்து என்ன வந்தது? குடமலை, தென்கடல், கீழ்கடல். ஆப்ஷன்ல வடமலையில் பொன்னும் மணியும், குடமலையிலிருந்து சந்தனமும் அகிலம், தென்கடலிருந்து முத்து, கீழ்கடலிலிருந்து பவளமும் கிடைக்கப்பெற்றது. ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும் என்ற பட்டினப்பாலை வரியில் காளகம் என்பது தற்காலத்தில் எந்த நாட்டை குறிக்கிறது? ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும், காளகம் என்பது கடாரம், மலேசியாவை குறிக்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று விடையளிப்பது எவ்வகை விடை? இதற்கு இனமான ஒன்றை சொல்றதுனால இனமொழி விடை. விடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? விடை மொத்தம், வினா மொத்தம், விடை மொத்தம், இது மாதிரி கேள்விகள் முக்கியம். விடை மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். பொறுத்துக விடைகளின் வகைகள். இதுல சுட்டு விடை, மறைவிடை, ஏவல் விடை, உற்றது உரைத்தல் விடை. சுட்டு விடை இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கடைத்தெரு எங்குள்ளது என்றதற்கு வலப்பக்கம் உள்ளது என்றால் மறைவிடை. இதை செய்வாயா என்றதற்கு செய்யேன் அப்படின்னு செய்ய மாட்டேன்னு சொல்றது மறைவிடை. ஏவல் விடை, ஏவல் விடைக்கு இதை செய்வாயா என்றதற்கு நீயே செய் என்று கூறுதல். உற்றது உரைத்தல் விடை, நீ விளையாடவில்லையா என்றதுக்கு கால் வலிக்கிறது என்றால் உற்றது உரைத்தல் விடை. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று செய்கிதம்பி பாவலர் சீராபுராணத்திற்கு உரை எழுதியுள்ளார். காரணம் இவர் 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. நீதிவெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார்? நீதிவெண்பா நூலின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர் ஆவார். கற்றல் ஒழுகல் என்ற தொடங்கும் நீதிவெண்பா பாடலின் மையக்கருத்து எதனை போற்றுவதாக அமைந்துள்ளது? கற்றல் ஒழுகல் கண்டிப்பாக இது கல்வியின் சிறப்பை போற்றுவதாக அமைந்துள்ளது. பொறுத்துக. இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஏஐ, சூப்பர் கம்ப்யூட்டர், விர்ச்சுவல் அசிஸ்டண்ட். இன்டெலிஜென்ட் அப்படின்னா நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி, விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் மெய்நிகர் உதவியாளர் என்பது சரியான தமிழாக்கம். உயிர் தனித்து இறங்கி கூப்பிடும் ஒளியாய் என்று பாரதியார் வசன கவிதையில் எதன் வேகத்தை குறிப்பிடுகிறார்? கண்டிப்பா பாரதியார் பாடியது காற்றின், புயலின் வேகத்தை குறிப்பிடுகிறார். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்த பாரதியாரின் உரைநடை வடிவத்தின் பெயர் என்ன? அந்த உரைநடை வடிவம் தான் வசன கவிதை ஆகும். வசன கவிதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வசன கவிதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பொயட்ரி இல்லைன்னா ஃப்ரீ வெர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாரதியார் இந்தியா, சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார். இவர் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற காவியங்களை படைத்துள்ளார். இவர் குழந்தைகளுக்கு புதிய ஆத்திச்சூடி தந்தார். இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் அனைத்துமே சரியான ஒன்று ஆகும். காற்றே வா, மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயக்குகின்ற இனிய வாசனையுடன் வா. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாரதியாரின் நூல் எது? அது பாரதியாரின் கவிதைகள். காற்று தலைப்பில் இந்த வரி இடம்பெற்றுள்ளது.
தேம்பாவணி நூலில் வரும் வளன் என்ற கதாபாத்திரம் யாரை குறிக்கிறது? வளன் இது சூசையப்பர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையை குறிப்பிடுகிறது. பொறுத்துக. நானிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சினா என்ன சொல்லுவோம்? மலையும் மலை சார்ந்த இடம். முல்லை காடும் காடு சார்ந்த இடம். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடம். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலரின் சொந்த ஊர் எது? அவர் நாகர்கோவிலில் இடலாக்குடி என்ற இடத்தில் பிறந்தவர். செய்குதம்பி பாவலர் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் முன்னிலையில் சதாவதானி என்ற பாராட்டை பெற்ற ஆண்டு மற்றும் நாள் என்ன? அந்த நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 10, ஆண்டு 1907 ஆண்டாகும். அறிவை விரிவிசை அகன்ற உலகை காட்டு என்று செய்குதம்பி பாவலர் எதனை குறிப்பிடுகிறார்? அவர் குறிப்பிடுவது கல்வி மற்றும் நெஞ்சார கற்றலை குறிப்பிடுகிறார். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படும்? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுவது வளாநிலை என்று அழைக்கப்படும். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையற்றதாக ஏற்றுக்கொள்ளப்படுவது அதுதான் பார்த்தீங்கன்னா வலுவமைதி என அழைக்கப்படுகிறது. செலியன் வந்தது, இது எவ்வகை வலு? செலியன் வந்ததுன்னாவே இது திணைவலுவாகும். கண்ணகி உண்டான், இது எவ்வகை வலு? கண்ணகி உண்டான் அப்படிங்கிறதுனால பால்வலு. கூற்று நாளை வருவான் என்பது வளாநிலையாகும். காரணம் நாற்று நட்டான் என்பது மரபு வளாநிலையாகும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. நீ வந்தாய் என்பது எவ்வகை நிலை? நீ வந்தாய் என்பது இட வளாநிலையாகும். திணை எத்தனை வகைப்படும் மற்றும் அவை அவை? திணை பார்த்தீங்கன்னா 2 வகை, உயர்திணை அக்கிரிணை என 2 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? பால் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். பொறுத்துக. திணையும் உயர்திணை பால்கள், அக்ரிணை பால்கள், தன்மை முன்னிலை படற்கை, வலு வளாநிலை வலுவமைதி. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். உயர்திணை பால்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பாலை குறிக்கும். அக்ரிணை பால்களில் ஒன்றன்பால் பலவின்பாலை குறிக்கும். தன்மை முன்னிலை படற்கை மூ விடத்தை, வலு வளாநிலை வலுவமைதி இதெல்லாம் இலக்கண மரபுகளாகும். நேற்று வருவான் இத்தொடரில் உள்ள பிழை எவ்வகையை சார்ந்தது? நேற்று வருவான் அப்படிங்கிறது கால வலுவை சாரும். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் சிலப்பதிகார கதையை கூறி காப்பியம் படைக்க வித்திட்டவர் அவர் யாருமில்ல, சீத்தலை சாத்தனாராவார். அன்னமையா என்னும் பாத்திர படைப்பின் மூலம் விளக்கும் மனிதநேய கதை எது? அன்னமையா இந்த பாத்திர படைப்பின் மூலம் விளக்கும் மனிதநேய கதை கோபல்லபுரத்து மக்கள் கதையாகும். கோபல்லபுரத்து மக்கள் என்னும் புதினத்தின் ஆசிரியர் கி. ரா அவர்கள். அரிமர்த்தன பாண்டியன் அமைச்சராக விளங்கியவர் யார்? அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் மாணிக்கவாசகர். கூற்று திருவிளையாடற் புராணம் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என 3 காண்டங்களை கொண்டது. காரணம் இந்நூலில் மொத்தம் 64 படலங்கள் அமைந்துள்ளன. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் சரியான விளக்கம் என்பது சரியான ஒன்று. பொறுத்துக. திருவிளையாடற் புராண காண்டங்கள் அதில் பாடல்கள் எவ்வளவு? மதுரை காண்டம் எவ்வளவு? கூடர் காண்டம், திருவாலவாய காண்டம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் 18, கூடலில் 30, ஆலவாய் 16 என்பது சரியான ஒன்று. மதுரை 18, கூடர் என்பது கூடர் காண்டம் 30, ஆலவாய் பார்த்தீங்கன்னா 16 படலங்களை கொண்டுள்ளது. அந்த விளக்கம் இதில் அப்படியே சேர்ந்து வந்திருக்கு. திருவிளையாடற் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? இது திருமறைக்காடு, தற்போது வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று கோவலன் கண்ணகி கதையை முதலில் இளங்கோவடிகளுக்கு கூறியவர் மதுரை கூலமாணியன் சீத்தலை சாத்தனார். காரணம் சாத்தனார் இளங்கோவடிகளுக்கு சமகாலத்தவர் மற்றும் தம்பி ஆவார். இதில் கூற்று சரி, காரணம் தவறி. சமகாலத்தவராக இருப்பார், ஆனால் தம்பி கிடையாது. சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றி அதன் கதையோடு தொடர்புடையதாய் விளங்கும் மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். பொறுத்துக. மங்கள வாழ்த்து பாடல் எந்த காண்டத்தில் வருது? காடுகான், நாடுகான் காதை, குன்றக்குறவை. இதில் மங்கள வாழ்த்து பாடல் பார்த்திங்கன்னா புகார் காண்டம் முதற்காதையில் வருது. மங்கள வாழ்த்து பாடல் தான் புகார் காண்டம் முதற்காதை. காடுகான் காதை மதுரை காண்டம் முதற்காதை. குன்றக்குறவை மஞ்சிக்காண்டம் காதையில் இடம்பெற்றுள்ளது. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போகாமல் இருக்க மாட்டேன் என்று கூறுவது. இது என்னது வரும்? வினா எதிர் வினாதல் விடையாகும்.
பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆற்று நீர் அதை பார்த்துருப்போம். பொருள்கோள் மொத்தம் 8 வகைப்படும். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு இணையவர். இக்குறட்பாம்பில் அமைந்துள்ள பொருள்கோள் எது? இதில் பார்த்திங்கன்னா எதிர் நிரல் நிறை பொருள்கோள் பயின்று வந்துள்ளது. செய்யுளின் பல இடங்களில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது எவ்வகை பொருள்கோள்? அதுதான் கொண்டு கூட்டு பொருள்கோளாகும். யாற்று நீர் மலர் நெல் என்ற சொற்களின் அமைப்பு முறை எவ்வகை பொருள்களுக்கு மிகச்சிறந்த உவமையாகும்? யாற்று நீர் மலர் நெல் இது ஆற்று நீர் பொருள்கோளுக்கு உவமையாக உள்ளது. நன்னூலார் பொருள்கோள் குறித்து கூறும் இலக்கண பகுதியில் மொத்தம் எத்தனை வகை பொருள்கோள்களை விளக்கியுள்ளார்? நன்னூலார் 8 பொருள்கோளை விளக்கியுள்ளார். பொறுத்துக. கண்ணதாசன் பெற்ற சிறப்புகள். தமிழக அரசின் என்ன பெற்றுள்ளாருன்னு பார்த்துங்க. அரசவை கவிஞராக இருந்தார். சாகித்ய அகாதமி பெற்ற புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி. உவமையால் போற்றப்படும் நூல் அர்த்தமுள்ள இந்து மதம் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. மாற்றம் என்பது மானிட தத்துவம். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. கால கணிதமாகும். முத்து முத்தான எண்ணங்கள் இத்தொடரில் அமைந்துள்ள முத்து முத்தான என்பது எவ்வகை தொடர்? முத்து முத்துங்கிறது அடுக்கு தொடரை சாரும். கூற்று. செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் வினையெச்ச பொருளில் திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். காரணம் நசை ஈ என்பது சொல்லிசை அளபடைக்கு சான்றாகும். இதன் பொருள் விரும்பி என்பதாகும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. செய்யுளின் சொற்களின் முன்பின்னாக மாற்றப்படாமல் நேரே வரிசையாக அமைந்து பொருள் கொள்ளப்படுவது எவ்வகை பொருள்கோள்? அந்த பொருள்கோள் பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பொருள்கோளாகும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாம்பில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் எது? அந்த பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோளாகும். கூற்று. செய்யுளில் எழுவாய்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே அமைத்து பொருள் கொள்வது முறை நிரல் நிறை பொருள்கோளாகும். காரணம் எழுவாய்களை வரிசைப்படுத்தி பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது எதிர் நிரல் நிறை பொருள்கோளாகும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த நூற்றாண்டு கிபி 17ஆம் நூற்றாண்டு. கேள்வியினான் மிக நாணி கிளர் பாடலினால் அரசன் கேடில் சீர்த்தி. இப்பாடல் வரிகளில் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்த மன்னன் யார்? கேள்வியினான் மிக நாணி இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்த மன்னன் குலேச பாண்டியனாவான். கண்ணதாசனின் இயற்பெயர் இது பார்த்துருக்கோம் முத்தையா என்பதாகும். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. வழக்கு மற்றும் சான்றுகள். பந்தர் மைந்தன் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் 5 என்பது முற்றுப்போலி. பந்தர் அரையர் இடைப்போலி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க வழக்கு மற்றும் சான்றுகள். இதில் 5 முற்றுப்போலி என்பது சரியான ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா பந்தர் கடைப்போலி தான். மைந்தன் முதற்போலி. அரையர் இடைப்போலி இதெல்லாம் சரிதான். 5 முற்றுப்போலி இதுக்கு சரியான இணைங்கிறது இதுக்கு வினாவை மாற்றிருக்கணும். நெடுநல் வாடை நூலில் நெடு மற்றும் நல் ஆகிய சொற்கள் முறையே யாருக்குரியதாக பாடநூல் விளக்கம் கூறுகிறது? நெடு மற்றும் நல். அதில் போர்க்களத்தில் இருக்கும் தலைவனுக்கு நல்வாடை வெற்றி பெற்றதால் பிரிவில் தவிக்கும் தலைவிக்கு நெடுவாடை என்பதுதான் ஆப்ஷன் சி சரியான ஒன்று. 10 பாட்டு நூல்களுள் அகமும் புறமும் கலந்த நூல் என போற்றப்படுவது இது முக்கியமான கேள்வி. அந்த நூல் நெடுநல்வாடை. மலையத்துவஸ் மகன் என பாராட்டப்படும் தமிழ் மன்னன் யார்? மலையத்துவஜன் மகன் என்று பாராட்டப்படுபவர் உக்கிர பெருவழுதியாவான். குற்றியலுகரம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் மொத்தம் 6 வகைப்படும். தவறான இணையை கண்டறிக. சொல்லும் பொருளம்ல இதில் முனிவு அப்படின்னா சினம்தான் வரும். மகிழ்ச்சி என்பது தவறான இணை. விதிமுறை கட்ட அமைப்பில் ரோபோக்களுக்கு குடியுரிமையை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா எனில் அந்த ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமையின் வெற்றியாளர் என்பது சரியான ஒன்று. மாறன் நேர்வரை என்ன மார்பில் என்ற தொடங்கும் பாடலில் நேர்வரை என்பதன் பொருள் என்ன? நேர்வரை என்பதன் பொருள் இமயமலை போன்ற நேர்மையான மலை என பொருள்படும். மன்னன் இடைக்காடனாருக்கு செய்த பிழையை பொறுக்க வேண்டி இறைவன் எங்கு சென்று மறைந்து அமர்ந்தார்? அவர் சென்ற இடம் பார்த்தீங்கன்னா வட திருவாலவாயில் சென்று அமர்ந்தார். கூற்று. சொற்கள் பல தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். காரணம் கண் படி என்பன தொடர்மொழிக்கு சான்றுகளாகும்.
இதில் கூற்று சரி, காரணம் தவறான ஒன்று. கண்படியெல்லாம் தொடர்மொழி கிடையாது. கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்று தொடங்கும் காலக்கணிதம் கவிதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள். நிட்டெழுத்து ஏழும் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது எவ்வகை எழுத்து? அந்த எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாகும். பொறுத்துக. அப்படி பாருங்க. மே அப்படின்னா அன்பு, கோ மதில், சோ அரசன், தூன்னா தூய்மை. இதில் பாருங்க, மேங்கிறது அன்பு, கோங்கிறது அரசன், சோங்கிறது தூய்மை, சோங்கிறது மதில், தூங்கிறது தூய்மையை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. முல்லை நிலத்து நீர்நிலை எது? முல்லை நிலம். முல்லை நிலத்து நீர்நிலை காட்டாறாகும். மருத நிலத்திற்குரிய பறை எது? மருத நிலத்தில் உள்ள பறை மணமுலா மற்றும் நெல்லரி கிணை பறையாக உள்ளது. மலர்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மலர் போன்ற கை. இது உவமை தொகையை சாரும். பூத்தொடுத்தல் என்னும் கவிதையின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி ஆவார். காரணம், இவர் மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர், தற்போது ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை தொகுதிகளில் அல்லாதது எது? இதில் பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை என்பது அவரால் இயற்றப்படவில்லை. விரல் நுனியில் வான்மழை பெய்கிறது என்ற பூத்தொடுத்தல் கவிதையில் உமா மகேஸ்வரி எதனை வர்ணிக்கிறார்? விரல் நுனியில் வான்மழை பெய்கிறது. இது மலரின் மென்மை மற்றும் காம்பின் நளினத்தை பற்றி குறிப்பிடுகிறார். பொறுத்துக. ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல், மித்துங்கிறது தொன்மம், எபிக்குங்கிறது காப்பியம். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. மங்களமல்லாத சொற்களை மாற்றி மங்களமான சொற்களில் குறிப்பிடுவது மங்களம் எனப்படும். இதற்கு பொருத்தமான சான்று. அதில் பார்த்தீங்கன்னா இதில் செத்தாருங்கிறது துஞ்சினார் சொல்வது மங்களமாகும். ஒரு பொருளை பலவாறு மறைத்து சொல்வது தகுதி வழக்கின் எந்த வகையை சாரும்? ஒரு பொருளை பலவாறு மறைத்து சொல்வது குழு உக்குரி. பொன்னை கரார் என்று பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவது எவ்வகை தகுதி வழக்கு? இதில் பார்த்தீங்கன்னா குழு உக்குரி தான். அது பொன்னை கராருங்கிறது வராது. பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவது எவ்வகை தகுதிவதுன்னா, இப்போ யானைப்பாகர் பார்த்தீங்கன்னா அந்த ஆடையை காரைன்னு அழைப்பாங்க. அது குழு உக்குரி. இது வினா தவறாக வந்திருக்கு. பொறுத்துக. நிலமும் பறவைகளும். குறிஞ்சிக்கு பார்த்தவொடனே சொல்லிடுவோம் கிளி, மயில். முல்லைக்கு காட்டுக்கோழி, மயில். மருதத்துக்கு நாரை நீர்க்கோழி. நெய்தலுக்கு கடற்காகம். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. ஆண்பார் பிள்ளை தமிழின் கடைசி 3 பருவங்கள் எவை? அதில் சிக்யூ சிற்றில், சிறுவரை, சிறுதேர் என்பது சரியான ஒன்று. பெண்பார் பிள்ளை தமிழுக்கே உரிய கடைசி 3 பருவங்கள் எவை? அதில் அம்மானை, நீராடல், ஊசல் என்பது சரியான ஒன்று. கூற்று. ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் 7. காரணம், காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகிய 7ம் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். இதில் இரண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. செம்பொன் நடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட. இப்பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள கிண்கிணி என்பது உடலின் எந்த பகுதியில் அணியும் அணிகலன்களாகும்? கிண்கிணிங்கிறது பார்த்தீங்கன்னா காலில் அணியும் அணிகலன்களாகும். பொறுத்துக. குழந்தை அணிகலன்கள். சுட்டி எங்கே அணியுமோ சுட்டியில் நெற்றியில் அணிவது, குண்டலம் காதில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது, சூழி என்பது தலையில் அணிவதாகும். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் ஆவார். குமரகுருபரர் வாழ்ந்த நூற்றாண்டு, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, கிபி 17ஆம் நூற்றாண்டாகும். பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ்னு 2 வகைப்படும். பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள் மற்றும் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை என்னென்ன? மொத்தம் 10 பருவங்கள் இருக்கு. 100 பாடல்கள் கொண்டது பிள்ளைத்தமிழ். தவறான இணையை கண்டறிக. இதில் மேதி, எருமை இதெல்லாம் சரிதான். இதில் அவிர், இருள் என்பது தவறான இணையாகும். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க. இவ்வரிகளில் தண்டலை என்பதன் பொருள் என்ன? தண்டலை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த சோலையை குறிக்கும். கூற்று. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலாவார். காரணம், கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளலை 1000 பாடல்களுக்கு ஒரு முறை பாடி சிறப்பித்துள்ளார். இது எத்தனை பாடல்களுக்குன்னு ஒரு தடவை கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. கம்பர் இயற்றாத நூல் எந்த நூல்? இதில் அழகர் அந்தாதி என்பது அவரால் இயற்றப்படவில்லை.
பாய் புனல் அரண் தட்டினில் என்று தொடங்கும் கம்பராயன பாடலின் புனல் என்ற சொல்லின் பொருள் என்ன? அனல்னா நெருப்பு, புனல்னா கண்டிப்பா நீரை குறிக்கும். பாய்ச்சல், உருவம், வெயிலோடு போய் ஆகிய உலக புகழ்பெற்ற வெயிலோடு போய் ஆகிய உலக புகழ்பெற்ற சிறுகதைகளின் ஆசிரியர் பூமணி அவர்கள். குமரகுருபரர் வடநாட்டிற்கு சென்று அங்கு தங்குவதற்காக யாரிடம் பேசி நிலத்தை பெற்றார் என்று நம்ம 10ஆம் வகுப்புல பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா தாராசூகோ என்பவரிடம் நிலத்தை பெற்றார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமையுடன் பாடிய கவிஞர் யார்? அவர்தான் பாரதியார். கம்பராமாயணம் பாலகாண்ட மாற்றுப்படலத்தில் கம்பன் வர்ணிக்கும் ஆறு எந்த ஆறு? அந்த ஆறு சரையு ஆறாகும். பூமணி எழுதிய எந்த புதினத்திற்கு 2014ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? பூமணி இயற்றிய அண்ணாடி என்ற புதினம். பொறுத்துக பூமணியின் படைப்புகள். வெக்கை புதினம், இதில் பார்த்தீங்கன்னா இதில் அசுரன் திரைப்படம் தழுவலா வந்தது. பூமணி இயக்கிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேலம்பூக்கள் திரைப்படம். பூமணி பிறந்த மாவட்டம் தூத்துக்குடி, கோவில்பட்டியில் பிறந்தார். அகரமுதலி என்று 10ஆம் வகுப்பு மொழியியல் துணுக்கு குறிப்பிடுவது என்ன? அகரமுதலி அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை அமைத்தல் என பொருள்படும். வினா எத்தனை பகடும்? விடை 8ன்னு பார்த்தோம். வினா மொத்தம் 6 வகைப்படும். பொறுத்துக அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா. அறிவினா தான் அறிந்த விடையை பிறருக்கு தெரியுமா என சோதித்து கேட்பது அறிவினா. அறியாவினா தனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ள கேட்பது அறியாவினா. ஐயவினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்பது குழல் வினா. ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. கூற்று பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடைவினா எனப்படும். காரணம் உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கரைக்காரரிடம் கேட்பது கொடைவினா ஆகும். இதுல கூற்று சரி, காரணம் தவறான ஒன்றாகும். தவறான இணையை கண்டறிக. விடை வகையில இதுல பார்த்தோடனே சொல்லிடுவோம். மறைவிடைனா மறைந்து நின்று கூறுவது என்பது தவறான இணையாகும். நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு வலிக்கிறது என்று கூறுவது, அந்த பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடையாகும். நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று இனிமேல் நேர்வதை கூறுவது, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் உருவது கூறல் விடையாகும். உன்னிடம் பேனா இருக்கிறதா என்ற வினாவிற்கு பென்சில் இருக்கிறது என்று கூறுவது இனமொழி விடையாகும். பொருள்கோள் என்ற சொல்லின் நேரடி பொருள் என்ன? இதுல பொருள்கோள் என்ன சொல்லுவோம்? பொருளை கொல்லும் முறை, அதான் நேரடி பொருளாகும். ஆழத்து மேல் குவளை குளத்துல வாலிய என்ற தொடங்கும் பாடலில் அமைந்துள்ள பொருள்கோள் குளத்துல வாலிய குரங்கு. இதுல பார்த்தீங்கன்னா கொண்டுகோட்டு பொருள்கோள் இடம்பெற்றுள்ளது. முரண்பட்ட சொற்கள் இணைந்து பொருள் தருவது எவ்வகை அணிக்கு சான்றாகும்? அந்த அணிதான் முரண் அணியாகும். கூற்று ராமானுஜர் நாடகத்தின் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி. காரணம் இந்த நாடகத்திற்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. இக்கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது, அந்த கேட்பது எதனால் பார்த்தீங்கன்னா அறியா வினாவாகும். மாணவர்களே நாளைக்கு வீட்டு பாடம் செய்து வருகின்றீர்களா என்று ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்பது எவ்வகை வினா? அந்த வினா ஏவல் வினாவாகும். 10 பாட்டு நூல்களுள் பெரிய நூல் எதென்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது எவ்வகை வினான்னு பார்த்தீங்கன்னா அறிவினா ஆகும். மேற்காற்று வீசும்போது கடலில் ஏற்படும் புயலுக்கு என்ன பெயர் என்று பழந்தமிழர் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த புயல் தான் பார்த்தீங்கன்னா கோடை புயலாகும். அகம் மற்றும் புறம் என இரு திணைகளையும் வரிசைப்படுத்தி கூறும் தொல்காப்பிய அதிகாரம், அந்த அதிகாரம் பொருளதிகாரமாகும். பொறுத்துக ஊழி அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பேரண்டம் தோன்றிய நீண்ட காலம். ஊழினா ஒரு யுகம். விசும்பு அப்படின்னா வானம் விண்வெளி. பசுஞ்செல் அப்படின்னா பெருவெள்ளம் திரண்ட பருவம் என்பது சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ. சிங்கார சென்னை இத்தொடரில் சிங்கார என்பது எவ்வகை சொல்லாக இலக்கணத்தில் அறியப்படுகிறது? சிங்காரம் இது ஒரு திசை சொல்லாகும். நெடுநல்வாடை பாடலில் அரசனுடைய பாசறை எவ்வகை தச்சர்களால் அமைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னா எவ்வகை தச்சர்னா யவன தச்சர்கள், கிரேக்க ரோமானிய தச்சர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. மேலாண்மை என்னும் சொல்லின் சரியான வேர்ச்சொல் வடிவம் என்ன? மேலாண்மை
இது வந்து பார்த்திங்கன்னா மேல் கூட்டல் ஆண்மை என பிரியும். சிலப்பதிகார காப்பியத்தின் கதைக்களமாக விளங்கும் 3 நகரங்கள் வரிசைப்படி யாவை? அதில் புகார், மதுரை, வஞ்சி என்பது சரியான வரிசை. சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை, புகார் காண்டத்தில் 10 காதைகள் உள்ளன. பொறுத்துக சிலப்பதிகார காண்டங்களின் காதைகள் மற்றும் எண்ணிக்கை. புகார் காண்டத்தில் பார்த்திங்கன்னா 10 காதைகள், மதுரை காண்டத்தில் 13 காதைகள், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள், மொத்தம் 30 காதைகள் உள்ளன. அந்த கேணியில் நீர் ஊறுகிறது. இத்தொடரில் கேணி என்பது எவ்வகை சொல்? கேணி அப்படிங்கிறது திசை சொல்லாகும். கூற்று வடமொழி அல்லாத பிற மொழிகளிலிருந்து தமிழில் வந்து வழங்கும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். காரணம் பெற்றம், கேணி என்பன பழந்தமிழில் திசை சொற்களுக்கு சான்றாக இருந்தன. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. சமஸ்கிருத சொற்கள் தமிழில் வந்து வழங்குவது எவ்வாறு அழைக்கப்படும்? அதற்குத்தான் வடசொல் என்று அழைக்கப்படும். வடசொற்கள் எத்தனை வகைப்படும்? அது 2 வகைப்படும். தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2 வகைப்படும். அடுத்தது பாருங்க, வடசொல் வகைகள் மற்றும் சான்றுகள். தற்சமம் லக்ஷ்மி என்பது லக்குமி என மாறுவது. தற்பமம் கமலம், விடம் என வடமொழி வடிவிலேயே வருவது. இதில் பார்த்தீங்கன்னா தற்சமம் அப்படின்னா கமலம், விடம் என வடமொழி வடிவிலேயே வருவது தற்சமம். தற்பவம்ங்கிறது லக்ஷ்மி என்பது லக்குமி என மாறுவது. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஒன்று. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் மகாகவி பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று இளங்கோவடிகளை வியந்து பாராட்டியவர் பாரதியார் ஆவார். இளங்கோவடிகள் எந்த அரச மரபை சார்ந்தவர்? அவர் சார்ந்த அரச மரபு சேர மரபாகும். ஒரு தொடர்மொழியில் 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவோ, வினையோ, பண்போ தொக்கி வராமல் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக நின்று பொருள் தந்தா தொகாநிலை தொடராகும். அன்றே விடுமுறை இத்தொடரில் அமைந்துள்ள தொகாநிலை தொடர் வகை என்ன? அன்றே விடுமுறை இது இடைச்சொல் தொடராகும். கூற்று மற்றும் ஒருவர் என்பது இடைச்சொல் தொடராகும். காரணம் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்பது இடைச்சொல் தொடர் எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. தவச்சே, நனி, நன்று ஆகிய சொற்கள் உணர்த்தும் இலக்கண தொடர் வகை என்ன? தவச்சே, நனி, தவ, நனியெல்லாம் வந்தாவே ஒரு சொல் தொடராகும். ஒரே சொல் 2 முறை 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனில் அச்சொற்கள் பிரித்தால் என்ன தரும்? அடுக்கு தொடரை பிரித்தா கண்டிப்பாக பொருள் தரும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டலும் ஆகிய 3 உண்மைகளும் கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம் என்று பலவாறாக போற்றப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யில் என்று சிலப்பதிகாரத்தை இயற்ற முற்பட்டவர் இளங்கோ வடிகளாவார். கூற்று கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கீரா. காரணம் இவருடைய கோபல்லபுரத்து மக்கள் என்னும் புதினம் 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றது. இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியான ஒன்றாகும். தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? தொகை பார்த்தோம், மொத்தம் 6 வகைப்படும். நீடு புகழ் ஆவூர் மூலங்கிலார் மகனார் பெருந்தலை சாத்தனார் இவரால் பாடப்பட்ட குறுநில மன்னன் யார்? இவரால் பாடப்பட்ட குறுநில மன்னன் குமணன் ஆவார். கூற்று நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல், மீன், கரியும் பிறவும் கொடுத்தனர் என்று சிறுபானாற்றுப்படை கூறுகிறது. காரணம் நெய்தல் நிலத்தின் முதன்மை தொழில் உப்பளத் தொழிலும் மீன் பிடித்தலும் ஆகும். இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பொறுத்துக நூல்வெளி அதன் ஆசிரியர்கள். சிறந்த சிறுகதைகள் 13. இது தமிழில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு. அதில் தமிழில் வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன் வே. ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி தா. நடராசன், பிளாஸ்டிக் பூமி சா. கந்தசாமி அவர்களால் இயற்றப்பட்டது. உணவூட்டும் தாயாக, அவசர உலகத்தில் கணினியாக, வழிகாட்டும் நண்பனாக திகழ்வது. இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. தவறான இணையை கண்டறிக இலக்கண குறிப்பு தொகை நிலையில். இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்சொல் என்பது பண்பு தொகை வரும். உவமை தொகை என்பது தவறான ஒன்று.
வட்டார வழக்கு சொற்களை அகராதி வரிசையில் தொகுத்து கரிசல் வட்டார வழக்கு அகராதியை உருவாக்கியவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர்கள். தவறான இணையை கண்டறிக கரிசல் வட்டார வழக்கு சொற்கள். இதில் பார்த்தீங்கன்னா வரத்துக்காரன் சொந்த ஊர்க்காரன்கிறது தவறான ஒன்று. வரத்துக்காரன்னா புதுசாக வந்தவனைத்தான் குறிக்கும். கூழ் குடித்தல் என்பதை கரிசல் மக்கள் தங்களின் வட்டார வழக்கில் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள்? கூழ் குடித்தல் அப்படின்னா குமா குடித்தல் என்பதாகும். கரும்பு தின்றான் இத்தொடரில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரின் வகை என்ன? கரும்பை தின்றான். கண்டிப்பாக இது இரண்டாம் வேற்றுமை தொகையாகும். பொறுத்துக மதுரை சென்றான் அப்படிங்கிறது என்ன வேற்றுமை தொகை? மதுரைக்கு சென்றான். நான்காம் வேற்றுமை தொகை வீசுதென்றல். இது 3 காலத்துக்கு வரும் வினைத்தொகை. செங்காந்தல் செம்மை கூட்டல் காந்தல். பண்பு தொகை அண்ணன் தம்பி. அண்ணன் 4ஆம் வேற்றுமை தொகை. அண்ணன் தம்பிங்கிறது 4ஆம் வேற்றுமை தொகை. வட்டத்தொட்டி இத்தொடரில் அமைந்துள்ள தொகைநிலை தொடர் எது? வட்டத்தொட்டி. கண்டிப்பாக இது பண்பு தொகையை சாரும். உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு மிகச்சரியான சான்றினை கண்டறிக. இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். தேரை ஓட்டும் பாகன் தேர்ப்பாகன் என்பதுதான் சரியான ஒன்று. கூற்று காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும் என நன்னூல் குறிப்பிடுகிறது. காரணம் கொல் யானை என்பதில் கொன்ற யானை கொல்கின்ற யானை கொல்லும் யானை என முக்காலமும் மறைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. இருபெயரொட்டு பண்பை தொகைக்குரிய சான்றை தேர்ந்தெடுக்க. இதில் மார்கழி திங்கள் தான் இருபெயரொட்டு பண்பு தொகையாகும். முத்துப்பல் இத்தொடர் எவ்வகை தொகையை சார்ந்தது? முத்துப்பல் இது உவமை தொகை. முத்து போன்ற பல் உவமை தொகையை சாரும். எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் ஆகிய 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் தொகை. அந்த தொகை தான் உண்மை தொகையாகும். சிவப்பு சட்டை பேசினார் முண்டாசு கவிஞர் பாடினார் இத்தொடர்களில் அமைந்துள்ள தொகை. இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். அன்மொழி தொகை அல்லாத மொழி. கூற்று தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். காரணம் ஒரு தொடரில் உருபுகள் வெளிப்படையாக அமைந்து பொருள் தருவது தொகாநிலை தொடராகும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. நண்பாப்படி இத்தொடரில் அமைந்துள்ள தொகாநிலை தொடர் வகை என்ன? நண்பாப்படி இது வெளித்தொடராகும். பாடினால் கண்ணகி இத்தொடர் வினைமுற்று தொடருக்கு உதாரணம். பொறுத்துக காவிரி பாய்ந்தது கேட்ட பாடல் பாடி மகிழ்ந்தனர். இதில் காவிரி பாய்ந்தது கண்டிப்பாக என்ன வரும்? எழுவாய் தொடர். கேட்ட பாடல் என்பது ஆ கொண்டு முடியுது பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். மற்றொன்று அப்படிங்கிறது இடைச்சொல் தொடரை குறிக்கும். மற்று என்பது இடைச்சொல் எனில் மன்னோ என்பது பழந்தமிழில் எவ்வகை சொல்லாக பயன்படுத்தப்பட்டது? மன்னே மன்னோ இது அசைச்சொல். இடைச்சொல் அசை நிலையில பயன்படுத்தப்பட்டது. உரிச்சொல் தொடர்க்குரிய சான்றினை கண்டறிக. சால உருதவனி இதில் சால சிறந்தது உரிச்சொல் தொடர்க்குரிய சான்று. அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை அடுக்கி வரலாம் என்று இலக்கண நூல் குறிப்பிடுகிறது? ஒரு சொல் பார்த்தீங்கன்னா 4 முறை அடுக்கி வரலாம் என்று கூறுகிறது. கூற்று மெய்கீர்த்தி என்பது அரசனின் புகழைப்பாடி அழியாத கல்வெட்டுகளில் செதுக்கும் இலக்கிய வடிவமாகும். காரணம் மெய்கீர்த்திகள் சோழர் காலத்தில் தான் கல்வெட்டுகளில் வடிக்கப்பட தொடங்கின. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. மெய்கீர்த்தி எந்த சோழ மன்னனுடையது? மெய்கீர்த்தி பார்த்தீங்கன்னா 2ஆம் ராசராச சோழனுடையது. 2ஆம் ராசராச சோழனின் மெய்கீர்த்திகள் மொத்தம் எத்தனை உள்ளன? அவற்றில் பாடப்பகுதியில் உள்ள மெய்கீர்த்தி எத்தனை வரிகளை கொண்டுள்ளது? 2ஆம் ராஜராஜ சோழனில் பார்த்தீங்கன்னா 2 மெய்கீர்த்திகள் பாடப்பகுதியில் 91 வரிகள் இடம்பெற்றுள்ளன. அவர் இடம்பெற்றுள்ள அந்த மெய்கீர்த்தியில் 2ஆம் ராஜராஜ சோழனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்ட பெயர்களில் ஒன்று எது? 2ஆம் ராஜராஜ சோழனை நம்ம எப்படி சொன்னோம்னா கோப்பர கேசரி வர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி என்றெல்லாம் போற்றப்பட்டவர் 2ஆம் ராசராசன். பொறுத்துக யாழ்னா என்ன? களி. யாழ் என்பது இசைக்கருவி. களிங்கிறது வறுமை அல்லது துன்பத்தை குறிக்கும். துகிர் என்பது பவளம். துகில்ங்கிறது ஆடையை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. பிணிப்படுபவ வண்டுகளே அழுகன்னர் சிறியாரே இப்பாடல் வரிகள் உணர்த்தும் சோழ நாட்டின் சிறப்பு என்ன? பிணிப்படுபவ வண்டுகளே அழுகன்னர் சிறியாரே. இதில் நாட்டில் வண்டுகள் மட்டுமே கட்டப்படுகின்றன, மனிதர்கள் யாரும் சிறை வைக்கப்படுவதில்லை என்பது சரியான ஒன்று. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கும் கோவலனுக்கும்
மதுரைக்கு செல்லும் வழியை காட்டிய சமணத்துறவி அவர்தான் கவுந்தியடிகள் ஆவார். கவுந்தியடிகள் எந்த நகரை நோக்கி கோவலன் கண்ணகியை அழைத்து சென்றார்? அவர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையை நோக்கி அழைத்து சென்றார். ஏற்பாடு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஏற்பாடு இது சூரியன் மறையும் நேரமாகும். கூற்று நெய்தல் நிலத்திற்குரிய பெரும்பொழுது ஓராண்டின் 6 பொழுதுகளாகும். காரணம் மருத நிலத்திற்கு ஓராண்டின் 6 பொழுதுகளும் பெரும் பொழுதாக வரும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பாலை நிலத்திற்குரிய பெரும் பொழுதுகள் யாவை? பாலை நிலத்துக்கு இளவேனில் முதுவேனில் பின்பணி என்பது பாலை நிலத்திற்குரிய பெரும் பொழுதுகள். திணை என்பது எதனை குறிக்கும்? திணை என்பது ஒழுக்கத்தை குறிக்கும். பொறுத்துக குறிஞ்சிக்கு முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும். இது அடிக்கடி வந்திருக்கும். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு வருணன், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன் ஆவாம். பாலைக்கு கொற்றவை வருவாங்க. பாலை நிலத்திற்குரிய தெய்வம் கொற்றவை காளியாவார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வாராவார். குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பெருமந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக அமைந்துள்ளது? அது 5ஆம் திருமொழியாக அமைந்துள்ளது. பெருமாள் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 105 ஆகும். கூற்று குலசேகர ஆழ்வாரின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. காரணம் இவர் வித்துவக்கோட்டு இறைவனை அன்னையாக உருவகித்து பாடியுள்ளார். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. வித்துவக்கோடு என்னும் ஊர் தற்போது கேரள மாநிலத்தின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வித்துவக்கோடு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் அமைந்துள்ளது. மாளாத என்ற சொல்லின் பொருள் என்ன? மாளாத அப்படின்னா தீராத என பொருள்படும். பொறுத்துக டாக்குமெண்ட் என வரும். சாசனம் ஆவணம். மைக்ரேஷன் புலம்பெயர்தல். கிரீன் ரூம் பாசறை அல்லது ஒப்பனை அறையை குறிக்கும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். நீலக்கடல் துகிலின் என்று தொடங்கும் பாடலின் மூலம் தமிழ்நாட்டின் எல்லையை வர்ணித்த காப்பியம் எது? அந்த காப்பியம் சிலப்பதிகாரமாகும். சிலப்பதிகாரத்தின் இந்திர விழா ஊர்கான் காதையில் வரும் வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தும் என்ற வரியில் சுண்ணம் என்பதன் பொருள் என்ன? சுண்ணம்னா நறுமணப்பொடி என பொருள்படும். கூற்று சிலப்பதிகாரத்தில் பகர்வனர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் பல வகையான பண்டங்களை விற்பவர்களாவர். காரணம் ஓசுனர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் எண்ணெய் விற்பவர்கள் ஆவர். இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஓசுனர்னு எண்ணெய் விற்பவர், அதே மாதிரி பகர்வனர் அப்படின்னா பல வகையான பண்டங்களை விற்பவர்கள் ஆவார்கள். சிலப்பதிகார வணிக பெயர்கள் மற்றும் பொருள். காருகர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நெய்பவர், இது முக்கியமான ஒன்று. தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுன் இதில் வெறுக்கத்தக்கது. இங்கு பண்டங்களின் குவியல், இது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இதில் ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. கஞ்சக்காரர் செம்பு செய்குணரும் என்ற சிலப்பதிகார வரியில் கஞ்சக்காரர் என அழைக்கப்படுபவர் யார்? கஞ்சக்காரர் என அழைக்கப்படுபவர் வெண்கல பாத்திரம் செய்பவராவார். கூலவீதி என்பது எவ்வகை தானியங்கள் விற்கும் வீதி என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? கூலவீதி, கூலம்னாவே தானியம், இங்கே நவதானியங்கள் நெல் புல் உட்பட தானியங்கள் விற்கப்படுகிறது. கூற்று மாசாத்துவன் மகனான கோவலன் மாநாயகன் மகளான கண்ணகியை மணந்தான். காரணம் மாசாத்துவான் என்றால் பெருவணிகன் என்றும் மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்றும் பொருள். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இந்த மாநாயகன் மாசாத்துவான் கேட்டிருக்காங்க, இதனால் பார்த்து வச்சுக்கோங்க. பாசவர் மற்றும் வாசவர் என்று சிலப்பதிகாரத்தில் முறையே குறிக்கப்படுபவர்கள் யார்? பாசவர் மற்றும் வாசவர். பாசவர் அப்படின்னா பாசமா வெத்தலை கொடுத்தாரு. வாசவர்னா நறுமண பொருளை விற்பவர் என பொருள்படும். வகை தெரி மாந்தர் என்று சிலப்பதிகாரம் யாரை குறிப்பிடுகிறது? வகை தெரி மாந்தர் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது துணி தைப்பவர், தையல்காரரை குறிப்பிடுகிறது. மண்ணுள் வினைஞர் மற்றும் மண்ணீட்டாளர் என்று பழந்தமிழில் முறையே அழைக்கப்பட்ட கலைஞர்கள் யார்? மண்ணுள் வினைஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி அழைக்கப்பட்டனர். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான் என்று இளங்கோபடிகளை பாராட்டிய பிற்கால கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். வழக்கு மொத்தம் எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்காகும்.
பொறுத்துக இயல்பு வழக்கின் வகைகள். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இதில் நிலம், நீர் இது சரியாக பொருந்தியுள்ளது. இலக்கணமுடையது. இல்லத்தின் முன்றில், நகர்ப்புறம் அப்படிங்கிறது புறநகர். இது இலக்கண போலிக்கு உதாரணம். கோயம்புத்தூர், கோவை, கும்பகோணம் குடந்தைன்னு அழைக்கப்படுவது மருவு. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. வாய் முன்றில் என்பது முன்றில் என மாறுவது இலக்கணம் போலி நிலை. கோயம்புத்தூர் என்பது கோவை என மாறுவது எவ்வகை வழக்கு? அதைத்தான் நம்ம பார்த்தோம், மருவு. தகுதி வழக்கு மொத்தம் எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கும் 3 வகைப்படும். பிறர் முன்னிலையில் கூறத்தகாத சொற்களை தகுதியுட வேறு சொற்களால் கூறுவது இடகரடக்கல் எனப்படும். காரணம் கால் கழுவி வந்தான் என்பது இடகரடலுக்கு சான்றாகும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. போலி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து உருவானது? இதன் பொருள் என்ன? போலி என்பது போல இருத்தல். ஒரு சொல்லின் வடிவத்திலும் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருப்பதுதான் போலியாகும். போலி மொத்தம் எத்தனை வகைப்படும்? போலி பார்த்தீங்கன்னா முதற்போலி, இடர்போலி, கடைப்போலி, இன்னொரு போலி, முற்றுப்போலின்னு வகைகள் இருக்கு. பொறுத்துக முதற்போலி. இதில் பார்த்தீங்கன்னா முதற்போலி பசல், பைசல். இங்கு சான்று பார்த்தீங்கன்னா பைசல்ங்கிறது பசல்ங்கிறது பைசல், பைசல்ங்கிறது பசல்ங்கிறதா இருக்கு. இடைப்போலி அரையர் அப்படிங்கிறது இடைப்போலி. அமைச்சு இதெல்லாம் இடைப்போலி. முதற்போலி இதற்கு பார்த்தீங்கன்னா நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். முதற்போலி பசல், இடைப்போலி அமைச்சு, கடைப்போலி நிலம்ங்கிறது நிலன் மாறது கடைப்போலி. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. அகம் என்ற சொல்லின் கடைசியில் உள்ள இம் கெட்டு இன் என மாறுவது அகன் எவ்வகை போலி? அது கண்டிப்பாக கடைப்போலியாகும். சாம்பல் என்பதை மங்கள வழக்கின்படி எவ்வாறு மாற்றி அழைக்க வேண்டும்? சாம்பல் இதை என்னன்னு சொல்லுவோம்? திருநீரு. மெய்கீர்த்தி என்ற சொல் உணர்த்தும் நேரடி பொருள் என்ன? மெய்கீர்த்தி மெய்யான புகழ், உண்மையான வரலாறு அல்லது புகழ் மாறாது கல்லில் செதுக்கப்படுவது மெய்கீர்த்தியாகும். சோழர் காலத்து மெய்கீர்த்திகளை தொகுத்து கல்லில் செதுக்கிய சிற்பிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அவங்க கல் தச்சர்கள் என அழைக்கப்பட்டனர். 2ஆம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தியின்படி யானைகளே பிணிக்கப்படுகின்றன, மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. காரணம் சிலம்புகளே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவதில்லை. இது இந்த மெய்கீர்த்தி பாடல்ல வரி. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் என்ற வரிகள் எதற்கு இணையாக காட்டப்பட்டுள்ளது? இது பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்திக்கு இணையாக காட்டப்பட்டுள்ளது. திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் கொண்ட மன்னன் யாருன்னு பார்த்தோம்? 2ஆம் ராஜராஜ சோழன். தவறான இணையை கண்டறிக. சொல்லும் பொருளும் கோன் அரசு. இதில் பார்த்தீங்கன்னா சுடர் இருள் என்பது தவறான ஒன்று. குலசேகர ஆழ்வார் தம் பாடலில் எந்த ஊர் இறைவனை நோக்கி அன்னையே என்று உருகி பாடுகிறார்? அந்த அன்னை வெத்துவக்கோட்டு அன்னை. மீளா துயருடையான் என்ற பெருமாள் திருமுறையில் மீளா என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மீளா இது ஈறுகட்ட, கேளா, ஓடா இதெல்லாம் பார்த்துருப்போம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பெருமாள் திருமொழி எந்த பிரபந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. கூற்று குலசேகர ஆழ்வார் வடமொழியிலும் தென்மொழியிலும் தென்மொழியிலும் வல்லவராக விளங்கினார். காரணம் இவர் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை எழுதியுள்ளார். இந்த முகுந்த மாலை கேட்கப்பட்ட கேள்வி. கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. மருத்துவன் கத்தியால் அறுத்து சுட்டாலும் நோயாளி அவனை நேசிப்பான். இதற்கு ஆழ்வார் காட்டும் உதாரணம் என்ன? அதாவது அத்துன்பம் தன்னன்மையின் பொருட்டே என்று நோயாளி அறிவதால் அதற்கு உதாரணமாக பார்த்தோம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் என்ற பேரண்டத்தின் உருவ அமைப்பை பற்றி பாடிய பழந்தமிழ் நூல், அந்த நூல் திருவாசகமாகும். திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். பொறுத்துக குறிஞ்சி என்ன உரிப்பொருள் வரும்னு பாருங்க. அப்படியே குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அடுத்தது பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். அதைத்தான் நம்ம புண்ணாக்கை இரவில் பிரித்து இடித்து அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், அதை மறந்துட்டேன். அதில் ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்பது எந்த நிலத்திற்குரிய உருப்பொருள் பார்த்தோம்? இது நெய்தல் நிலத்திற்குரிய உரிப்பொருளாகும். ஏறுகோட்பறை என்பது எந்த நிலத்திற்குரிய பறை? ஏறுகோட்பறை இது முல்லை நிலத்திற்குரிய பறையாகும். தொண்டகம் என்பது எந்த நிலத்திற்குரிய பறை? தொண்டகம் குறிஞ்சி பறையாகும். கூற்று மருத நிலத்திற்குரிய ஊர்கள் பேரூர், மூதூர் என அழைக்கப்படும். காரணம் நெய்தல் நிலத்திற்குரிய ஊர்கள் பாக்கம், பட்டினம் என அழைக்கப்படும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று.
பாலை நிலத்து மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? பாலை நிலத்து மக்கள் எயினர், எயிற்றியர் என அழைக்கப்படுகின்றனர். நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? அவங்க உமா மகேஸ்வரி. கற்பாவை என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் உமா மகேஸ்வரி. பொறுத்துக புதிய உரைநடை, இதை இயற்றியவர் எழில் முதவன், அதாவது மா ராமலிங்கம் இயற்பெயர். நாற்காலிக்காரர் நா முத்துசாமி. குயில் பாட்டு பாரதியாரால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. இருளடைந்த வகுப்பறையில் புது வெளிச்சம் என்று 10ஆம் வகுப்பில் பாராட்டப்படும் உவமை யாருடைய கதையை குறிக்கிறது? இருளடைந்த வகுப்பறையில் புது வெளிச்சம், இது கெலன் கெல்லரை குறிப்பிடுகிறது. நிகண்டு என்பது பழந்தமிழில் எதை குறிக்க பயன்பட்ட நூல் வடிவம்? நிகண்டு. நிகண்டுங்கிறது சொற்களுக்கு பொருள் கூறும் நூல். அகராதியின் முன்னோடி தான் நிகண்டாகும். கூற்று தமிழில் உருவான முதல் அகராதி சதுரகராதி. காரணம், இதனை வீரமாமுனிவர் வீரபாண்டியன் காலத்தில் தொகுத்தார். இதுல கூற்று சரி, காரணம் தவறான ஒன்று. கரிசல் இலக்கியம் என்பது எந்த மாவட்ட வட்டார பகுதிகளை மையமாக கொண்டு எழுதப்படும் இலக்கிய வடிவம்? இது தூத்துக்குடி, கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளாகும். கீரா அவருடைய கோபாலபுரத்து மக்கள் புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது எந்த பின்னணியை மையமாக கொண்டது? அது பார்த்தீங்கன்னா வட இந்திய கிராமத்து மக்களின் இடப்பெயர்வு மற்றும் கரிசல் நில வாழ்க்கையை பற்றி மையமாக கொண்டது. கிணறு என்பதை கரிசல் வட்டார வழக்கில் எவ்வாறு அழைக்கிறார்கள்? கிணறுங்கிறத துறவு என அழைக்கின்றனர். பொறுத்துக கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பது பண்பாட்டு விழுமியங்கள். பயோ கண்ட்ரோல் உயிரியக்க கட்டுப்பாடு. சைபர் ஸ்பேஸ் என்பது இணையவழியை குறிக்கும். கூற்று வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து பேசுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். காரணம், வீரமாமுனிவரின் எளிமையையும் வீரத்தையும் கண்டு சந்தா சாஹிப் அவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கினார். இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. தேம்பாவணி எத்தனை காண்டங்களையும் எத்தனை பாடல்களையும் கொண்டுள்ளது? தேம்பாவணி 3 காண்டங்கள் 3615 பாடல்களை கொண்டுள்ளது. நபமணி வடக்கயிற்றோம்பை கயிற்றோம் படை கரிசலே என்ற தேம்பாவணி பாடலில் படை மற்றும் கரிசல் என்பதன் பொருள் முறையே என்னென்ன? படைனா பாதுகாப்பு, கரிசல் என்பது துன்பத்தை குறிக்கும். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இவர் சார்ந்த நாடு இத்தாலி. தேம்பாவணியில் வரும் கருணையன் என்ற கதாபாத்திரம் யாரை குறிக்கிறது? அது திருமுழுக்கு யோவானை குறிக்கிறது. அணி என்ற சொல்லின் நேரடி பொருள் என்ன? இலக்கணத்தில் இது எத்தனை வகைப்படும்? அணிங்கிறது பார்த்தீங்கன்னா அழகு. இது இலக்கணத்தில் செய்யுளின் அழகை விளக்குவதற்காக பயன்படுகிறது. இதில் நிறைய வகைகள் உள்ளன. கூற்று ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் மீண்டும் அழகு சேர்ப்பது பின்வரு நிலையணி. காரணம், இது சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி என 3 வகைப்படும். இதில் கூற்று மற்றும் காரணம் என்பது சரியான ஒன்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ உம்மலை இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. இதில் பார்த்தவொடனே அந்த துப்புங்கிறது பயின்று வந்துட்டே இருக்கிறதுனால சொல் பின்வரு நிலையணியாகும். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா என தொடங்கும் முல்லைப்பாட்டு அடிவகைக்கு இணையாக 10ஆம் வகுப்பில் பொருள் பின்வரு நிலையணிக்கு சான்றாக காட்டப்பட்டுள்ள திருக்குறள் எது? அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா. இதற்கு இணையாக கேடில் விளைச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அந்த குறள் இடம்பெற்றுள்ளது. சொற்பொருள் பின்வரு நிலையணிக்கு சான்றாக பாடப்புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குறளில் பயின்று வரும் விளக்கு என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? விளக்கு சொல்லும் பொருளும் ஒரே தன்மையுடன் மீண்டும் மீண்டும் வந்துள்ளன. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தல் ஒழுகலான் இக்குறளில் அமைந்துள்ள அணி. அந்த அணி வஞ்ச புகழ்ச்சி அணியாகும். நிரல் நிறை அணி என்பதன் பொருள் என்ன? சொற்களை வரிசையா நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்வதுதான் நிரல் நிறை அணியாகும். கூற்று அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் நிரல் நிறை அணிக்கு சிறந்த சான்றாகும். காரணம், இதில் அன்பு அரண் என்ற சொற்கள் பண்பு பயன் என்ற சொற்களோடு முறையே வரிசையாக பொருள் கொள்ளும்படி அமைந்துள்ளன. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று மற்றும் விளக்கமும் சரி. தற்குறிப்பேற்றவணி என்பதை பிரித்து எழுதினால் எங்கனம் வரும்? இதன் பொருள் என்ன? தற்குறிப்பேற்றவணி. இதில் தற் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி தன் குறிப்பை ஏற்றி பாடுவது என்பதுதான் தற்குறிப்பேற்ற அணியாகும்.
போருளந்து எடுத்த ஆரையில் வண்டேல் என்ற சிலப்பதிகார வரியில் கோட்டை மதில் மேல் இருந்த கொடிகள் அசைந்ததற்கு இளங்கோவடிகள் கூறும் தற்குறிப்பேற்ற காரணம் என்ன? அதாவது அந்த கொடி மதுரைக்கு வரவேண்டாம், வந்தால் கோவலன் கொலை செய்யப்படுவான் என கைகாட்டி தடுப்பது போல இருந்தது என்று இளங்கோவடிகள் கூறுகிறார். எழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்? எழுத்து இரண்டு வகைப்படும். முதல் எழுத்து மற்றும் சார்பெழுத்து. ஒற்றளப்படையில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்? ஒற்றளப்படையில் 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். சொல் என்பதற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன? மொழி, பதம், கிளவி இதெல்லாம் சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். மொழி மொத்தம் எத்தனை வகைப்படும்? மொழியில தொடர்மொழி, தனிமொழி, பொதுமொழின்னு 3 வகைப்படும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல்லோ தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லோ பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து பொதுவாய் நிற்பது அதுதான் என்னன்னு சொல்லுவோம், பொதுமொழி. வேங்கைங்கிறது உதாரணமாக பார்த்துருப்போம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. கூற்று செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது உயிரிழப்படை எனப்படும். உயிரிழப்படை செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என 3 வகைப்படும். இதில் கூற்று மற்றும் காரணம் சரியான ஒன்று. ஓதல் வேண்டும் இதில் பயின்று வந்துள்ள அளபடை வகை என்ன? இதில் ஓங்கிறது செய்யுளிசை அளபடை. இதனுடைய மற்றொரு பெயர் தான் இசை நிறை அளபடையாகும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே குரலில் பயின்று வந்துள்ள அளபடை எது? இக்குறளில் இன்னிசை அளபடை பயின்று வந்துள்ளது. பொறுத்துக அளபடை சான்றுகள். உறார் குறுநோய் இதில் பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. கொடுப்பதும் இன்னிசை அளபடை. உரண செய்யி வந்திருக்கு சொல்லிசை அளபடை. இதில் எக்கிழங்கிய 2 இக்கு வந்திருக்கிறதுனால ஒற்றெழுத்து ஒற்றள படையை சாரும். அந்தமான் என்பது பொதுமொழிக்கு சான்றாகும். இதனை பிரித்து பொருள் கூறினால் எங்கனம் வரும்? அந்த கூட்டல் மான், அங்கு நின்று கொண்டிருக்கும் மான் என பொருள்படும். தொழிற்பெயர் விகுதி பெற்றி வருவது மட்டுமின்றி எதிர்மறை பொருளிலும் வரும். சான்றாக நடவாமை, கொல்லாமை என்பவை எவ்வகை தொழிற்பெயர்னா கண்டிப்பாக இதெல்லாம் என்ன வரும்? எதிர்மறை தொழிற்பெயராகும். முதல்நிலை தொழிற்பெயர் என்பதற்குரிய சரியான சான்று இதில் பார்த்தீங்கன்னா தட்டு, உரை, அடி இதில் விகுதி பெறாமலே பகுதியே தொழிற்பெயராதனால் இது முதல்நிலை தொழிற்பெயராகும். கூற்று விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். காரணம் கெடு என்பது கேடு என்றும் சுடு என்பது சூடு என்றும் மாறுவது இதற்கு சான்று. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. வினையால் இணையும் பெயர் என்றால் என்ன? வினையால் இணையும் பெயர்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை பெற்று வேற்றுமை விகுதி ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் இணையும் பெயராகும். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் உண்மை. சங்க காலத்திலேயே மகாபாரதம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மன் மொழியியலாளர் கார்டினல் என்பவரால் தமிழ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட முக்கியமான பணுவல் எது? அது திருக்குறள் ஆகும். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரியை கூறும் இலக்கண நூல் நன்னூலாகும். கூற்று செய்யுளின் உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பவனவாகும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. அசை மொத்தம் எத்தனை வகைப்படும்? அவையாவை. அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. தவறான இணையை கண்டறிய தொழிற்பெயருக்கும் வினையால் இணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் பாடியவள், வினையால் இணையும் பெயர் பாடியவள், பெயர் சான்று பாடுகள். இதில் தொழிற்பெயர் சான்று பார்த்தீங்கன்னா பாடுகள், பாடியவள்ங்கிறது வினையால் இணையும் பெயர், சான்று பாடுதல். இதில் அப்படியே மாறி வந்திருக்கு. தொழிற்பெயர் சான்று பாடுதல், வினையால் இணையும் பெயர் பார்த்தீங்கன்னா பாடியவள் என்பது தான் சரியான, அது தவறான இணை. இதில் தொழிற்பெயர் சான்று பாடியவள்ங்கிறது தவறு, வினையால் இணையும் பெயர் சான்றுங்கிறது பாடுதல்ங்கிறது தவறு. அதனால் தவறான இணை. இது சரியாக தான் சொல்லியிருக்காங்க. சங்கம கவிதை என்று அழைக்கப்படும் நற்றிணை நூலை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் அவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஆவார். கோப்பரகேசரி, ராசகேசரி என்ற பட்டங்கள் முறையே எவ்வம்சத்து அரசர்களுக்கு வழங்கப்பட்டன? அவங்க சோழர்கள், ராசராச, ராஜேந்திரன் போன்ற சோழ மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களாகும். பொறுத்துக நூல் மற்றும் அதன் சிறப்பு பெயர். சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். பெருமாள் திருமொழி திவ்ய பிரபந்தத்தின் 5ஆம் திருமொழி.
முல்லைப்பாட்டு மற்றொரு பெயர் நெஞ்சாற்றுப்பாட்டு. 10 பாட்டின் குறுகிய அடிநூல் தான் முல்லைப்பாட்டாகும். நேரசைக்குரிய இலக்கண விதிகளுள் சரியான சான்றை தேர்ந்தெடுக்கவும். நேரசை என்ன வரும்? மேற்கண்டு, அதாவது குறில் தனித்து வரும் கா வரும், நெடில் தனித்து வரும் கா வரும், குறில் ஒற்றுடன் சான்று கல், நெடில் ஒற்றுடன் சான்று பார்த்தீங்கன்னா கால். இதெல்லாம் வந்தாவே நேரசைக்குரிய விதிகள். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஒன்று. இரு குறில்கள் இணைந்து வருவது அல்லது இரு குறில்கள் இணைந்து ஒற்றுடன் வருவது எவ்வகை அசை? கண்டிப்பாக பார்த்தோம், அது நிறையசை. இரு குறில்கள் இணைந்து காடா அப்படின்னு வரும். இரு குறில்கள் இணைந்து ஒற்றுடன் வருவது கடல். இது வந்து நிறையசையாகும். சீர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சீர் வந்து மொத்தம் 4. ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை சீர்னு சீர்கள் 4 வகைப்படும். பொறுத்துக ஈரசை சீர்களின் வாய்ப்பாடுகள். நேர் நேர் கண்டிப்பா தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறைனா கருவிலம், நேர் நிறைனா பூவிலத்தை சாரும். திருக்குறளின் இறுதிச் சீர் 7வது சீர் ஓரசை சீரின் வாய்ப்பாடுகளில் ஒன்றாக முடியும். அதன்படி காசு மற்றும் பிறப்பு ஆகிய சொற்கள் முறையே எவ்வாய்ப்பாடுகளுக்கு சான்றாகும்? காசு, பிறப்பு இவை நேர்பு நிறைவு வாய்ப்பாடுகளுக்கு சான்றாகும். பொறுத்துக ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல், டெர்மினாலஜி கலைச்சொல், மித்துங்கிறது துன்பம். இதில் நேரடியாக பொருத்தப்பட்டுள்ளது. கூற்று முல்லை நிலத்திற்குரிய பூக்கள் முல்லை, பிடவம், தோன்றிப்பூ என்பனவாகும். காரணம் முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம் ஆவணி, புரட்டாசி ஆகும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பாசறை என்பது எதனை குறிக்கும் சொல்லாகும்? பாசறை போர் வீரர்கள் தங்கும் தற்காலிக கூடம் அல்லது வீட்டை குறிக்கும். பொறுத்துக நிலம் சிறும் பொழுது யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? இதுதான் ஷார்ட்கட்டு. குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்திற்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு என்பது சரியான. பொறுத்துக மாலை நிலத்திற்குரிய சிறுபொழுது எதுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? நண்பகல் தான் சரியான ஒன்று. இருத்தல் இருத்தல் நிமித்தமும் என்பது என் நிலத்திற்குரிய உரிப்பொருள். முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் தான் இருத்தல் மற்றும் இருத்தல் நிமித்தமாகும். ஊடல் ஊடல் நிமித்தம் என்பது என் நிலத்திற்குரிய உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா மருத நிலத்திற்குரிய உரிப்பொருள். உரிப்பொருள் என்பது எதனை குறிக்கிறது? உரிப்பொருள்ங்கிறது அக ஒழுக்கத்தின் உணர்வு சார்ந்த நிகழ்வுகளை குறிக்கிறது. கூற்று முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதுமாகும். காரணம் கருப்பொருள் என்பது தெய்வம் முதல் தொழில் வரையலா 14 வகை பொருட்களாகும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரி. முதற்பொருள்ங்கிறது நிலம் பொழுது, கருப்பொருள்ங்கிறது தெய்வம் முதல் தொழில் வரையிலான 14 வகையை சாரும். முல்லை நிலத்து மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? முல்லை நிலத்து மக்கள் ஆயர், ஆய்ச்சியர், தோன்றல் என அழைக்கப்படுகின்றனர். நெய்தல் நிலத்திற்குரிய பறவை எது? நெய்தல் நிலத்திற்குரிய பறவை கடற்காகமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 10th தமிழில் ஒரு 500 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களோட குயிக் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.